நம்ம செஷன் ஆரம்பிக்கும் போது இப்பவே 175 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஐ எம் சோ ஹாப்பி தட் நம்முடைய வந்து வைடான யூசேஜ் இருக்குது. ஸோ ஹாப்பி. தென் ஃபீட்பேக் வாங்கும்போது கூட நான் சில பேசி சொன்னாங்க, நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ தட் மச் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த நேரத்தில் இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து சொல்லுங்காட்டி நான் ஐ டேக் 1 more minute எக்ஸ்ட்ரா டு டாக் அபவுட் ஜேஐபி. ஏன்னா சிலருக்கு ஜேஐபி பத்தி தெரியாம இருக்கும். அதனால ஜேஐபி பத்தின ஒரு சின்ன ஒரு இன்ட்ராக்ஷன் நான் கொடுத்துக்கிறேன். பார்ட்னர்ஸ் 2019 ஜனவரியில் நம்ம ஆரம்பிச்சோம். ப்ரீ லான்ச் ப்ரோக்ராம் அதை ஆரம்பிச்சோம். ஏப்ரல்ல வந்து ஃபார்மல் லான்ச் நம்ம சேலத்துல வச்சிருந்தோம். ரொம்ப கிராண்ட் லான்ச்சா இருந்தது. மே ஒரு 2021 வந்து we have achieved 1 crore business அப்படின்னு சொல்லி கேக் வெட்டி நம்ம என்டையர் ஜோன்லயும் நம்ம செலிப்ரேட் பண்ணோம். ஆரம்பிச்சப்ப வெறும் 8 டேபிள் தான் இருந்தது. பட் இந்த டிசம்பர் 31 we have reached 20 crore business கிடைச்சது. இப்போ அதாவது இப்போ ரன்னிங் இருக்கக்கூடிய டோட்டலா பாத்தீங்கன்னா மொத்தமா 16 டேபிள் இருக்கு. பிளஸ் 1 திருச்சி ஜோன் 23ல திருச்சி 1.0 ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ டோட்டலி 17 டேபிள் இப்போ லைவ்ல இருக்கு. இந்த டென்யூர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஜனவரியில ஸ்டார்ட் ஆச்சு. இந்த டென்யூரோட ஒரு டார்கெட் என்னன்னா ஒவ்வொரு டேபிளையும் மினிமம் 50 மெம்பர்ஸ் இருக்கணும். so that we can reach the target of 100 crore business அப்படிங்கிற முனைப்புல நம்ம பண்ணோம். எல்லா டேபிளுமே வந்து மெம்பர்ஷிப் டிரைவ் வந்து பிப்ரவரி எடுத்திருந்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் அவுட் ஆஃப் நம்மளுடைய 16 டேபிள்ல வந்து 12 டேபிள் ஹஸ் ரீச்ட் 45 பிளஸ். ஒரு 2 டேபிள் வந்து 30 பிளஸ் வந்திருக்காங்க. பிகாஸ் இட்ஸ் ஆல் ரூரல் பேஸ்டு டேபிள்ங்கிறனால அவங்களால அதுக்கு மேல கொண்டு வர முடியல. ஸோ அதாவது இந்த ஜஸ்ட் பிஃபோர் இந்த குவாரண்டைனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அதுல நம்ம எல்லாருமே ரீச் இன் டர்ம்ஸ் ஆஃப் மெம்பர்ஷிப் ஸ்ட்ரென்த். இந்த க்ளோஸ் லாக்டவுன் பீரியட்லையும் அவன் நம்ம பிசினஸ் வந்து மோர் தென் 10 lakh வந்து கிராஸ் ஆயிருக்குது. அந்த அளவுக்கு பிசினஸ். ஈவன் திருச்சி டேபிள்ல வந்து தனியா நம்மளுடைய இதுல பாத்தீங்கன்னா 3.5 lakhs அளவுக்கு பண்ணிருக்காங்க. இந்த ஜேபியோட டோட்டல் ஒர்க்கே பாத்தீங்கன்னா பேப்பர்லெஸ் தான். நம்மகிட்ட ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்ல எல்லாமே என்ட்ரி போட்டுக்கிறோம். ஒரு டேபிள் இருக்கக்கூடிய இன்னொரு டேபிள் மெம்பர்ஸோட கனெக்ட் இருக்கக்கூடிய கான்டாக்ட் பண்ணனாலுமே அந்த ஆப் வந்து எஃபெக்டிவா யூஸ் ஆயிட்டு இருக்குது. இந்த நேரத்துல புதுசா இருக்கக்கூடிய நான் ஜேபி மெம்பர்ஸ்க்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக ஐ பாஸ் திஸ் மெசேஜ். நெக்ஸ்ட் ஓவர் டு ஜெபி ஃபார் இஸ் டாக். தேங்க்யூ சேர்மன். இன்றைய சிறப்பு விருந்தினர் ஜேசி செனட்டர் ராஜன் பாபு சார், நமது மண்டலம் 17 சென்றுள்ள நமது எக்ஸிகியூட்டிவ் வைஸ் பிரசிடன்ட் ஜேசிஐ பிபிபி கவின்குமார் சார், பிஎன்பி பாலவேலாயுதம் சார், ஜேபி சேர்மன் நந்தகுமார் சார், ஃபேக்கல்டி ஜேசி முகமது ரஃபி அண்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாத்துக்குமே என்னுடைய இணைய காலை வணக்கங்கள். ஒரு வலிமையான உயிரினமோ அல்லது அறிவான உயிரினமோ நிலைத்திருப்பதில்லை. காலத்திற்கேற்ப தன்னை மேம்படுத்திக் கொள்ளும் உயிரினங்களுக்கு மட்டுமே நிலைப்புத்தன்மை அதிகம் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை வந்து நம்மளுடைய சார்லஸ் டார்வின் அவர்கள் இன்னைக்கு சொல்லியிருந்தாங்க. அவருடைய இன்றைய பிறந்த நாள். அது போலத்தான் நம்மளுடைய இன்றைய சூழ்நிலையும். இன்றைய யுகம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு டிஜிட்டல் யுகமா இருக்கு. இன்னொரு 10 வருஷம் கழிச்சு பிரிண்டிங் பிரஸ் தொழில் அப்படிங்கிற ஒரு தொழில் இருக்குமா அப்படின்னா ஒரு கேள்விக்குரிய அந்த இடத்துல இருக்கு. அதற்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி வந்து டிஜிட்டலுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. ஒரு 4 days பேக் வந்துட்டு நம்மளுடைய ரஃபி அவர்கள் வந்துட்டு டிஜிட்டல் சர்வைவல் கிட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து ஒரு செஷனா எடுத்திருந்தாங்க. அதுல இருந்து நிறைய தேவைகள் இருக்கு காட்டி நம்மளுடைய ஜேபி பார்ட்னர்ஸ் எல்லாருமே கேட்டுக்கிட்டதற்கு என்னங்க அதுல இருக்கிற ஒரு சில கான்செப்ட்ஸ் மட்டும் தனியா பிரிச்சு எடுத்து அவர் வந்து இன்னைக்கு வந்து நமக்கு டெலிவர் பண்ண வந்திருக்காரு. ஃபேஸ்புக் இன்றைய நிலையில வந்துட்டு எல்லாத்து கையிலுமே வந்துட்டு ஒரு மொபைலும் அவங்களுக்கு ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்கு. அந்த ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்மளுடைய பிசினஸை டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு சொல்லிக் கொடுக்க வந்திருக்காங்க நம்மளுடைய ஃபேக்கல்டி. ஸோ நம்மளுடைய வியாபார யுக்திகள் எப்படி மாத்திக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு செஷன்ல கத்துக்க போறோம். உங்களோட சேர்ந்து நானும் கத்துக்க ஆவலா இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் இந்த ஒரு இனிய நேரத்துல காலை வேலையில வந்துட்டு நம்ம எப்பவுமே இந்த ஒரு 200 பீப்புள்ஸோட நம்ம ஒவ்வொரு நாளும் மீட் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தேங்க்ஸ் டு சேர்மன் இந்த ஈவெண்ட்டை வந்து தொய்வில்லாம எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறதுக்கு. அதற்கு பக்கபலமா இருக்கக்கூடிய நம்மளுடைய பாஸ்ட் நேஷனல் பிரசிடென்ட் பாலவேலம் சார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஃபார் திஸ் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓவர் டு யூ சேர்மன். தேங்க்யூ ஸோ மச். சேர்மன் அன்மியூட் பண்ணிக்கோங்க. Thank you, Zone President sir. Thank you so much. Now, inaugural address by our past national president Rajan Babu sir. Shall I proceed? Yes, sir. You can proceed, sir. Okay. Very good morning, friends.
It's such a pleasure meeting you all in this wonderful platform in this beautiful morning. மண்டல தலைவர் மதிவாணன் அவர்களே மற்றும் பாஸ்ட் நேஷனல் பிரசிடென்ட் மை குட் ஃப்ரெண்ட் பாலவேலாயுதம், EVP கவின் இஸ் ஆல்சோ தேர். கவின், இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் நந்தகுமார், மற்றும் இங்க இருக்கக்கூடிய இதுல வந்து zone 17 அப்படின்னு சொல்ல முடியாது, ஆல்மோஸ்ட் தமிழ்நாடே இங்க இருக்கு. கிட்டத்தட்ட 200 பேருக்கு மேல இங்க இருக்கிறீங்க. ஐ குட் see the entire spectrum of தமிழ்நாடு. அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். At the outset, I would like to thank the team of Zone 17 for having given me this wonderful opportunity. Friends, ஒரு அருமையான ஞாயிற்றுக்கிழமை, அதாவது ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது வந்து யூஸ்வலா வந்து ஞாயிற்றுக்கிழமைங்கிறது வந்து ஒரு அதாவது ஒரு சோம்பேறித்தனமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். நம்ம எல்லாம் ஓடிக்கிட்டே இருந்து ஒரு நாள் ஓய்வு எடுக்கக்கூடிய நாள். ஆனா இன்னைக்கு இருக்கிற கண்டிஷன்ல பார்த்தோன்னா தினமுமே நமக்கு வந்து ஓய்வு எடுக்கக்கூடிய நாளா மாறி இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நாள்ல ஒரு பிரைம் டைம்ல இத்தனை பேரை வந்து பாக்குறது அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்துகிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட இந்த காலை நேரத்துல வந்து நீங்க எல்லாம் இங்க குழுமி இருக்கிறத பார்க்கும் பொழுது இந்த இயக்கத்தின்பால் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அக்கறை, உங்கள் மேல் உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய தொழில் மேல் இருக்கக்கூடிய அந்த அக்கறை, அதை வந்து பார்க்க முடியுது. முதல்ல உங்கள் மேல் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அக்கறைக்கும் உங்கள் தொழிலை வளர்க்க வேண்டும் என்ற அந்த ஆர்வத்திற்கும் முதல்ல என்னுடைய தலை வணக்கத்தை, முதல் மரியாதையை வந்து தெரிவித்துக் கொள்கின்றேன். wishing each and every one of you all success in your business. இந்த நேரத்துல வந்து எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கதை ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. ஒரு கிராமத்துல வந்து பார்த்தோம்னா நல்ல விவசாயம் போயிட்டு இருந்த ஒரு பீரியட்ல திடீர்னு வந்து ஒரு தண்ணீர் பஞ்சம் வந்துருச்சு, குடிநீர் தட்டுப்பாடு வந்துருச்சு. உடனே மக்கள் எல்லாம் வந்து விவசாயம் பண்றதுக்கு தண்ணி இல்லையே, எல்லா கிணத்துலயும் தண்ணி எல்லாம் கீழே போயிடுச்சு. வேற தண்ணீர் என்பதே இல்லாத காலகட்டத்துல திடீர்னு என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த மக்கள் எல்லாம் தவிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. தொழில் பார்த்துக்கிட்டு இருந்தவங்க எல்லாம், விவசாயம் பார்த்துக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில இருந்துகிட்டு இருந்தாங்க. விவசாயம் பார்க்க முடியல, என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாம் வீட்லயே முடங்கி கிடந்தாங்க. அவர்களுடைய விவசாய கருவிகள் எல்லாம் முடங்கி கிடந்துச்சு. அவர்களுடைய அந்த மாடு இதெல்லாம் தொழுவத்துல கட்டி போட்டுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும்பொழுது ஒரே ஒருத்தன் மட்டும் என்ன பண்ணிட்டு இருந்தான், தினமும் காலையில எழுந்திருப்பான். அவனுடைய கருவிகளை, அவனுடைய அந்த விவசாய கருவிகளை வந்து சரி பண்ணிக்கிட்டு டெய்லி வந்து அவனுடைய நிலத்துக்கு போயிட்டு அந்த நிலத்தை உழுது கொண்டு இருக்க ஆரம்பிச்சான். ஒரு மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு, 3 மாசம் ஆச்சு, மழையே வரல. எல்லோரும் பார்த்தோம் என்றால் என்ன பண்ணுவதுன்றது தெரியாத ஒரு கண்டிஷன்ல இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் மழை வந்துச்சு. மற்றவங்க எல்லாம் அவனை பார்த்து நினைச்சாங்க, என்ன இவன், நாமெல்லாம் வந்து வீட்டுல இருக்கிறோம், பைத்தியக்காரத்தனமா இவன் வந்து உழுதுகிட்டு இருக்கிறானே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் திடீர்னு மழை வந்த அடுத்த நாள் எல்லாரும் பார்த்தோம்னா அவர்கள் வந்து அந்த கம்ஃபர்ட்ஸ்க்கு பழகிட்டாங்க. வீட்லயே இருந்ததால விவசாயம் மறந்து போச்சு. அவர்களுடைய கருவிகள் எல்லாம் காலையில எடுத்து அப்படியே வந்து காலதாமதமா எழுந்து விவசாயத்துக்கு போலான்னு கிளம்பலான்னு பார்த்தா அவருடைய அந்த கால்நடைகளும் அவருடைய அந்த மாடெல்லாமும் வந்து அந்த கம்ஃபர்ட்க்கு பழகிடுச்சு. எதுவுமே வழிக்கு வரல. அவர்களுடைய கருவிகளை எடுத்து பார்த்தாங்க, அந்த கருவிகளும் எதுவும் வந்து நத்திங் வாஸ் இன் ஆர்டர். ஸோ அவங்களால வந்து அவங்களுடைய தொழிலை ஆரம்பிக்க மாட்டாங்க. ஆனால் தொடர்ந்து தினமும் தன்னுடைய கடமை என்று நினைத்து ஒவ்வொரு நாளும் அந்த நிலத்தை உழுது கொண்டிருந்த அந்த ஒருத்தம் மட்டும் அவனுடைய நிலம் பக்குவப்பட்டிருந்தது, அவனுடைய கருவிகள் எல்லாம் சரியாக இருந்தது. அவனும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சரியாக இருந்தான். அவனால் அவனுடைய விவசாயத்தை அன்னைக்கே மழை வந்த உடனே, தண்ணீர் கிடைத்த உடனே அவனுடைய தொழில் ஆரம்பிக்க முடிஞ்சது. நாமும் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இருந்துட்டு இருக்கிறோம் நண்பர்களே. நாம் எல்லாரும் என்ன தொழில் செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதே மறந்து போகக்கூடிய ஒரு காலகட்டத்துல வந்து நாம இருந்துகிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த நேரத்துல நீங்கள் எல்லாம் இத்தனை பேர் இந்த நேரத்துல இங்க இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. அதாவது இந்த நேரத்துல வள்ளலார் ஒண்ணு சொல்லுவாரு, பசித்திரு, தனித்திரு, விழித்திரு அப்படின்னு சொல்லுவார். அதைத்தான் உங்களுக்கும் சொல்ல விரும்புறேன் நான். அதாவது விழித்திரு, பசித்திரு, தனித்திரு, இதுதான் நாம வந்து நம்முடைய தொழில்ல வந்து ஒரு தலைவராக வர வேண்டும் என்றால், ஒரு தொழில்ல வந்து வெற்றியாளராக வரணும்னா இந்த 3 விஷயம் தான் நமக்கு வந்து ஒரு மந்திரமாக இருக்க முடியும். பசித்திரு அப்படின்னா என்ன? அதாவது புதிய தகவல்களை, நம்முடைய தொழில் சார்ந்த புதிய தகவல்களை கத்துக்கொள்வதற்கு பசித்திருக்கணும். தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து
எப்பொழுதும் வந்து ஒரு பெரிய ஒரு 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 வேட்கையோடு வந்து துடிச்சுக்கிட்டு இருக்கணும், காத்துக்கிட்டு இருக்கணும். அதுதான் வந்து பசித்திரு. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு நாம் வந்து பசித்திருக்க வேண்டும். விழித்திருத்தல். இன்னைக்கு இன்றைய உலக காலகட்டத்துல அதாவது லேட்டஸ்ட் என்று எதுவுமே தெரியாது. புதிய புதிய விஷயங்கள் புதுசா வந்துட்டு இருக்கிறது. ஏராளமான மாற்றங்கள் வந்துகிட்டு இருக்கிறது. இன்னைக்கு நாம் தான் எல்லாத்துலயும் பெரிய ஆள் என்று யாராலும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட காலகட்டத்துல எந்த மாற்றங்களையும் சமாளிக்கக்கூடிய அளவுல ஒரு அவேர்னஸ், விழித்திரு. அதாவது சுத்தி என்ன நடக்குது, என்ன நடந்தது, என்ன மாற்றங்கள் வந்துகிட்டு இருக்கிறது, இதற்கு நாம தயாரா இருக்க வேண்டும் என்ற ஒரு விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் அப்படிங்கறதான் வந்து விழித்திரு என்று சொல்லுகின்றேன். அடுத்தது பார்த்தோம், நாம் தொழிலில் ஜெயிக்க வேண்டும் என்றால் தனித்திருக்க வேண்டும். மற்றவர்களிடமிருந்து மாறுபட்டு, மற்றவர்களிடமிருந்து வேறுபட்டு, மற்றவர்கள் யோசிக்க நினைப்பதை தைரியமாக யோசித்து, மற்றவர்கள் செய்ய நினைப்பதை தைரியமாக யார் செய்கின்றார்களோ, ஒரு 10 பேர் இருக்கும் பொழுது அதுல தனியாக தெரியக்கூடிய ஒருத்தரால தான் வந்து ஒரு தலைவராக வர முடியும். ஆகவே இந்த விஷயங்கள் விழித்திரு, பசித்திரு, தனித்திரு, இந்த 3 விஷயங்களை நீங்கள் நினைவில் வைத்துக் கொண்டால் நிச்சயமாக உங்களுடைய தொழிலிலே நீங்கள் செய்யக்கூடிய எந்த பணியிலும், நீங்கள் இருக்கக்கூடிய எந்த தளத்திலும் நீங்கள் தலைவராக வரலாம் என்ற ஒரு நம்பிக்கை நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். இந்த அருமையான காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் இந்த நேரத்திலே வாழ்த்தி, உங்களுடைய சொந்த வாழ்க்கையிலும், இந்த JCI அமைப்பிலும், உங்களுடைய சமுதாயத்திலும், உங்களுடைய தொழிலிலும் நீங்கள் எல்லாம் தலைவர்களாக வர வேண்டும் என்று வாழ்த்தி, இப்படி ஒரு அருமையான வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. கிடைச்ச இந்த குறுகிய நேரத்திலேயே ஒரு அழகான ஒரு கதை இன்ஸ்பிரேஷனா இன்னைக்கு ட்ரெண்டுக்கு லிங்க் பண்ணி கொடுத்த ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார், எனர்ஜைஸா இருக்கு. ஸ்டில் வி ரிமெம்பர் யுவர் தீம் சார், ஸ்பீக் த்ரூ ஆக்ஷன், செயலில் பேசு அப்படிங்கிறத இன்னும் அதாவது JC இந்தியா மறக்கல, ரத்தத்திலேயே இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். ஓவர் டு டுடேஸ் ஃபேக்கல்டி ரஃபி. Thank you so much, JB Chairman. So hope the recording is on progress. Recording and all settings எல்லாமே உங்களுக்கு yes பண்ணி வச்சிருக்கேன். Thank you ZB. Thank you everyone, and very happy to see you. So my audio is loud and clear. I want one confirmation. Yes clear. Thank you கேக்குதுங்க சார். Perfect. Thank you, Honorable ZB. Thank you, JB Chairman, for the wonderful opportunity. And PNP Rajan Babu sir is again one of the Guruji. அவர்கிட்ட தான் நான் PA and நிறைய trainings attend பண்ணியிருக்கேன். And thank you so much sir for the inaugural address. And so many PNPs behind this great JAB and JCI drive on this pandemic situation. PNP Balu sir. Thank you EVP Kavin Kumar sir, and thank you friends of me. நிறைய பேர் என்னோட friends, just நான் ஒரு invitation pass பண்ண உடனே நிறைய பேர் வந்திருக்கீங்க. Thank you. So for the benefit of new members, and JAB is a product of JCI. It is a business networking organization for JCI members, and அதுல தான் இந்த செஷன்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் Zone 17, Zone 23, Zone 18, Zone 16. அண்ட் என்னோட பிரசிடென்ட் JC செல்வகுமார், பாஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் JC கோயம்புத்தூர் இன்சிட்டி இங்க இருக்காரு. அண்ட் திஸ் மொமெண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் ஹிம், பிகாஸ் அவர் EPS அப்படிங்கிற ஒரு பயிற்சிக்கு என்ன அனுப்பல அப்படின்னா ஐ வில் நெவர் பி ஹியர். ஸோ அட் திஸ் டைம் ஐ வாண்ட் டு தேங்க் ஹிம் ஃபார் திஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி தட் ஹி ஹஸ் கிரியேட்டட். தேங்க்யூ எவ்ரிஒன், அண்ட் லெட் அஸ் கெட் இன்டு திஸ் டுடே செஷன். So welcome everyone. JCI India Zone 17 and JAB JCs in Business is exclusively organized Facebook for Business. உங்களுக்காக say last week வந்து I have taken a session on digital survival kit அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செஷன் எடுத்திருந்தேன். அண்ட் அதில் இன்னி கொஞ்சம் இன்டென்சிவாக இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய ஃபீட்பேக் சொல்லியிருந்தீங்க. அண்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன், உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது வந்து ஒரு எக்ஸ்டென்சிவான ஒரு சப்ஜெக்ட். இது 1 hour கவர் பண்றதுங்கிறது மிகப்பெரிய சேலஞ்ச். எனக்குமே பர்சனலி ஐ ஹேவ் a challenge in covering it everything in 1 hour.
அண்ட் ஸோ இதோட ஓவர்வியூ தான் அன்னைக்கு வந்து கொடுத்தோம். அன்னைக்கு வந்து இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்டென்சிவா கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரிக்வஸ்ட் ஜேபி மெம்பர்ஸ் எல்லாம் சொன்ன ரிக்வஸ்ட் வந்து ஜேபி சேர்மன் அண்ட் டீம் அது வந்து எடுத்துக்கிட்டு அண்ட் தேவ் பீன் லாஸ்ட் வீக் ஃபுல்லா கண்டினியூஸா ஃபாலோ பண்ணி அண்ட் இது வந்து உங்களுக்காக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய முயற்சி. அண்ட் ப்ளீஸ் நோட் தட் திஸ் இஸ் அ வெரி ப்ரீமியம் கண்டென்ட் ஆஃபர்ட் ஃபார் கார்பரேட்ஸ். இதான் அதை வந்து ஜேபி மெம்பர்ஸ்க்காக டெஃபினட்டா கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய முயற்சியில தான் தி கம்ப்ளீட் டீம் இஸ் ஒர்க்கிங் ஃபார் யூ. And for the benefit of new members and enna patti theriyadavungalukku, I am the founder and owner of Inway.in and zboombamarketing.com. idu after our support live chat 247, Gorilla Marketing, Create My Sites, UA Hosting, TradeCon, idu ellame ennoda online ventures. It's under Inway. And idu illama I am personally a domainer. I hold around 50 website names, premium website names, and nariya ventures ku initiated the அதோட இனிஷியல் ஸ்டேஜஸ்ல I have been there and I have been working on this online platform since 2006. 2008 I was a search engine optimizer and post starting Inway I have directly helped thousands of businesses and indirectly helped 10,000s of businesses, and my passion is to make your business and go and grow your business digitally. So thank you everyone. Let us get into today's session. So இன்னைக்கு Facebook for business அப்படிங்கிற செஷனுக்கு வந்திருக்கீங்க. ஸோ உங்களோட ஃபேஸ்புக் பேஜை எப்படி பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல எடுத்துட்டு போறது அண்ட் பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல பிஸ்னஸ்ல உங்க பிஸ்னஸை ஃபேஸ்புக்ல எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஓவர்வியூ தான் டுடே செஷன். அண்ட் டு பிகின் வித், ஃபேஸ்புக் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கடல். இந்த கடல்ல என்னோட மீன் இருக்குமா அப்படின்னு சொல்ற பாக்குற ஜேர்னி தான் இப்போ யூ ஹேவ் பிகின். இதுல வந்து இட் இஸ் திஸ் செஷன் இஸ் பியூர்லி ஃபார் பிகினர்ஸ் அண்ட் அதை இனி கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தவங்களுக்கு திஸ் வில் பி அ கிரேட் செஷன். அண்ட் திஸ் இஸ் நாட் அ டூ டெக்னிக்கல் செஷன். உங்களுக்கு நான் டூ டெக்னிக்கலாக நான் எடுத்துட்டு போல, ஐ வில் கவர் யூ எவ்ரி திங் அண்ட் நீங்களே அதை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு யூ வில் கெயின் சம் நாலேஜ் ஓவர் திஸ் அண்ட் யூ கேன் யூ ஆர் வெரி வெல்கம் டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ் அட் தி எண்ட் ஆஃப் தி செஷன். இப்போ இது ஒரு கடல் அப்படின்னு சொல்லிட்டேன், இது ஒரு மிகப்பெரிய கடல். எந்த இடத்துல என்னோட மீன் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க தான் யூ ஷுட் டேக் தி போட் அண்ட் கோ. அதே மாதிரி இந்த மீன் எப்போ வரும், எங்கே வரும், ஏன் வரும், எனக்கு கிடைக்க போறது வந்து சாதாரண ஒரு சின்ன மீன் வேட்டையா இல்ல பெரிய மீன் வேட்டையா அப்படிங்கிறது எல்லாமே உங்களோட ஜேர்னி தான் இட் இஸ் கோயிங் டு டிசைட். அண்ட் ஃபேஸ்புக் அகைன் இட் இஸ் வெரி பிக் ஓஷன். அதுல நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறது தான் இட் இஸ் பிகஸ்ட் ஆன்சர் தட் யூ ஆர் கோயிங் டு கிவ் ஆஃப்டர் தி செஷன். So the expectations from me, so in the expectation I set it to the participants. So intelligence, belief, interest. So I want to open your chat box. இந்த உங்களோட மொபைல்ல டாப் ரைட்ல இந்த 3 டாட் கிளிக் பண்ணீங்கன்னா chat அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதுல இன்டெலிஜென்ஸ், பிலீஃப், இன்ட்ரெஸ்ட் இது மூணும் ஆர்டரா பண்ணீங்கன்னா எது ஆர்டரா கொடுப்பீங்க, எது ஃபர்ஸ்ட் வரும், எது செகண்ட் வரும், எது தேர்ட் வரும். You can just type your numbers. I'll be viewing on the chat box. எது ஃபர்ஸ்ட் வரும், எது செகண்ட் வரும், எது தேர்ட் வரும். Yes, the order is 231, 321, 231 சொல்லிருக்காங்க. The exact, congrats for making this simple. The exact order is 231. That is first comes belief. First நீங்க நம்பணும், I am going to do something and I am going to learn something on Facebook அப்படிங்கிறது நீங்க நம்பணும். இதுல எனக்கு கிளைண்ட்ஸ் கிடைக்கக்கூடிய சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற you should have some belief. And second comes interest. இதுல பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட். And third comes intelligence. எல்லாருமே நம்ம நார்மலா நம்ம பண்ற மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக் என்னன்னா இன்டெலிஜென்ஸை டாப்ல வச்சிரும். இது எனக்கு தெரியாதே, எனக்கு புரியாதே, எனக்கு இதை நான் படிச்சதே இல்லையே அப்படிங்கிற ஒரு இன்டெலிஜென்ஸை வந்து நம்ம டாப்ல வச்சிரும். இன்டெலிஜென்ஸ் அகைன் உங்களுக்கு எல்லாரும் நீங்க நிறைய பேர் வந்து இன்டெலிஜென்ஸ் வந்து தேர்ட்ல தான் வச்சிருக்கீங்க. எஸ் மை டியர் ஃபெலோ பார்ட்டிசிபென்ட்ஸ் அண்ட் மெம்பர்ஸ், இன்டெலிஜென்ஸ் கம்ஸ் தேர்ட். அப்ப இன்னைக்கு உங்களுக்கு ஜூம் யார் சொல்லி கொடுத்தா, நீங்களே வந்து படிச்சுக்கலையா, அதுல இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கலையா, ஃபேஸ்புக் உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா ப்ரௌஸ் பண்றது, அது மாதிரி ஃபேஸ்புக் ஃபார் பிஸ்னஸும் இது வந்து இட் இஸ் நாட் அ மித் ஆர் இட் இஸ் நாட் அ வெரி டிஃபிகல்ட் டூல். நீங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா யூ கேன் டெஃபினெட்லி யூ கேன் கிராஸ் அப்படிங்கிறத ஐ வாண்ட் டு ஷேர். அண்ட் on this course you'll be learning about Facebook marketing on business perspective and creating a Facebook page and comments to customers. ஒரு கமெண்ட்ஸ் வந்து எப்படி கஸ்டமர்ஸை மாத்துறது அப்படிங்கிற செஷன் தான் நான் இன்னைக்கு கவர் பண்ண போறேன். அண்ட் டுமாரோ ஐ வில் பி கவரிங் ஒர்க்கிங் வித் ஃபேஸ்புக் ஆட்ஸ். ஃபேஸ்புக் ஆட்ஸ் நான் எப்படி ஒர்க் பண்றது அண்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். என்ன கண்டென்ட் யூஸ் பண்ணா எங்கேஜிங்கா இருக்கும், என்ன மாதிரி யூஸ் பண்ணோம்னா எஃபெக்டிவா கஸ்டமர் ரிப்ளை பண்ணுவாங்க, அதே மாதிரி எங்கிருந்து நான் கண்டென்ட்ஸ் சோர்ஸ் பண்றது, இந்த மாதிரி நிறைய ஆன்சர்ஸ் வந்து I'll be sharing it tomorrow. And moreover நாளைக்கு I'll be giving you
free 100 days content ideas JB members kaga I will be sharing with you. So Facebook for business or digital marketing அப்படினு சொல்லி இறங்கனவன first question what clients ask is ROI. நான் வந்து I 50,000 போடுறேன் or 5 lakh போடுறேன், எனக்கு ரிட்டர்ன்ஸ் என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அன்லைக் அதர் மீடியாஸ், ஸோ நீங்க வந்து நிறைய மீடியாஸ்ல அட்வர்டைஸ் பண்ணியிருப்பீங்க, நியூஸ் பேப்பர் மீடியா, பிரிண்ட் மீடியம்ல நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருப்பீங்க அண்ட் எஃப்எம்ல கொடுத்துருப்பீங்க. ROI மெஷர்ட் இன் சோஷியல் மீடியா. சோஷியல் மீடியால எப்படி நாங்கள் ROI மெஷர் பண்ணுவோம்னா, என்கேஜ்மெண்ட் எவ்வளோ ஆச்சு, லீட்ஸ் எவ்வளோ கலெக்ட் ஆச்சு, சேல்ஸ் எவ்வளோ நடந்தது, ரீச் எவ்வளோ இருந்தது, டிராஃபிக் எவ்வளோ வந்துச்சு அண்ட் அதர் கம்ஸ் 4%. இதெல்லாம் கம்பைன் பண்ணா 100% ROI. திஸ் இஸ் ஹவ் வி மெஷர் சோஷியல் மீடியா அட்வர்டைசிங் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட ROI எப்படி மெஷர் பண்றோம்னா திஸ் இஸ் தி மாடல். ஸோ என்கேஜ்மெண்ட் எவ்வளோ நடந்திருக்குங்கிறத வச்சு தான் லீட்ஸ் எப்படி ஜென்ரேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி வி கேன் மெஷர். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி மெஷர் ROI ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆர் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். So I want to help you with ரொம்ப நீங்க வந்து Facebook for business or any digital marketing platform குள்ள வரும்போது நீங்க என்னென்ன விஷயம் பண்றீங்கன்னா, you are doing branding, you are doing marketing, you are doing sales, இது மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் வந்து பேரலலா பண்றீங்க. ஸோ கஸ்டமர் ROI அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எங்க கன்ஃபியூஷன் வருதுன்னா, பிராண்டிங் எவ்வளவு நடந்தது அப்படிங்கிறது அண்ட் மார்க்கெட்டிங் எவ்வளவு நடந்தது, இது மாதிரி வந்து there are some metrics. ஸோ பிராண்டிங் அப்படின்னா நீங்க யாரு, நீங்க அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பிராண்டிங் அப்படிங்கிறது நீங்க யாரு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்றது தான். அண்ட் நீங்க யாரு அப்படிங்கிற ஐடென்டிஃபை பண்றது தான். ஒரு 10 கம்பெனி இருக்குன்னா மன்னார் அண்ட் கோ அப்படிங்கிற கம்பெனியை ஐடென்டிஃபை பண்றது தான் பிராண்டிங். இட் ஹேஸ் அ பிராண்ட், இட் ஹேஸ் அ சிம்பிள். அண்ட் நீங்க ஒரு Facebook ஃபார் பிசினஸ், ஃபேஸ்புக்கை வந்து பிசினஸா யூஸ் பண்ணும்போது இந்த பிராண்டிங் ஆக்டிவிட்டி இஸ் கேரிட் ஆன் அண்ட் parallelly marketing activity is also carried on. இதுல வந்து we come up with two things, brand marketing and performance marketing அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ நீங்க Facebook for business or any digital marketing கேரி பண்ணும்போது brand is being marketed and the marketing also it is being performed. And marketing நீங்க எப்படி இந்த உங்க ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ்க்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ண போறீங்க அப்படிங்கிறது தான். ஸோ ஐ வாண்ட் டு இந்த Facebook for business இன்டென்சிவா நீங்க இறக்குற முன்னாடி நீங்க என்னெல்லாம் ஆக்டிவிட்டி பண்றீங்க, இது அசோசியேட்டா என்ன நடந்துட்டு இருக்குங்கிற இன்ஃபர்மேஷனுக்காக தான் ஐ எம் ஷேரிங் திஸ். And all entrepreneurs should know the difference between sales and marketing. Almost any new entrepreneurs meet பண்ணும்போது I initially asked this question, do you know the difference between sales and marketing அப்படின்னு சொல்லிட்டு almost ஒரு 60 to 70% of the budding entrepreneurs or the entrepreneurs ஒரு 2 years 3 years பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, சேல்ஸுக்கும் மார்க்கெட்டிங்கும் பெரிய டிஃபரன்ஸ் அவங்களுக்கு தெரியாது. இன்ஃபேக்ட் நான் இந்த செஷன்லயே நிறைய செஷன்ஸ்ல we have tried it very live. இன்னைக்குமே when I ask a question, சேல்ஸ்னா என்ன, மார்க்கெட்டிங்னா கொஸ்டின்னா நீங்க எல்லாமே you come up with different answer. பட் நான் திருப்பி செஷன்ல சொல்றது என்னன்னா, இது என்ன அப்படின்னு கேட்டோம்னா this is a bottle அப்படின்னு கிளியரா சொல்லுவீங்க. பட் சேல்ஸ்னா ஏன் எல்லாருமே மிக்ஸ்டா சொல்றீங்க, மார்க்கெட்டிங்னா ஏன் எல்லாமே மிக்ஸ்டா சொல்றீங்கன்னு I ask the question to my participants. ஸோ இன்னைக்கும் this is the same. சேல்ஸும் மார்க்கெட்டிங் அப்படின்னு டெஃபினிஷன் கேட்டேன் அப்படின்னா, இல்லை அதோட அர்த்தம் கேட்டேன்னா எல்லாத்துக்குமே காமனா சொல்ல முடியாது. ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். So let me give an example. நீங்க just for the benefit of budding entrepreneurs and existing entrepreneurs, நான் வந்து ஒரு கன்சிடர் தட் நம்ம எல்லாமே ஒரு ட்ரெயின்ல இருக்கோம். ட்ரெயின்குள்ள வந்து ஐ எம் செல்லிங் டீ காஃபி வித்துட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். டீ காஃபி அப்படின்னு சொல்லி நான் அந்த கெட்டில் எடுத்துட்டு உங்க கம்பார்ட்மெண்ட்குள்ள வரேன். இப்போ ஐ வாண்ட் டு ஆஸ்க் கொஸ்டின் டு ஆல் entrepreneurs. நான் பண்ண ஆக்டிவிட்டி சேல்ஸா மார்க்கெட்டிங்கா? ஸோ லெட் மீ கெட் இன் டு திஸ் chat box and check என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்குறேன். நான் பண்ண ஆக்டிவிட்டி டீ காஃபி அப்படின்னு வித்துட்டு இருந்தது சேல்ஸா மார்க்கெட்டிங்கா? சேல்ஸ்ன்னு சொல்லிட்டு மார்க்கெட்டிங் சொல்லிட்டு சங்கர் சொல்லியிருக்காரு, சேல்ஸ் சொல்லிட்டு சக்திவேல் சொல்லியிருக்காரு, மார்க்கெட்டிங் சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் தி ஆக்டிவிட்டி? நான் டீ காஃபின்னு நான் வித்துட்டு வந்தது, இந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள வித்துட்டு வந்தது சேல்ஸா மார்க்கெட்டிங்கா? few more answers please. Beautiful, thank you. Yes, my dear gentlemen, நான் பண்ண ஆக்டிவிட்டி வந்து it is not sales, it is marketing. ஸோ ஒரு மார்க்கெட், ஒரு 200 பேர் இருக்கிற கம்பார்ட்மெண்ட்ல நான் கெட்டில் எடுத்துட்டு வரேன். எனக்கு ஐ டோன்ட் நோ ஹூ இஸ் கோயிங் டு பை, யாரு வாங்க போறா, யாரு டீ சாப்பிடுவா, யாரு காஃபி சாப்பிடுவாங்கிற டேட்டா எதுவுமே எங்கிட்ட இல்லாம நான் பிளண்டா 200 பேர் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் மார்க்கெட், அந்த மார்க்கெட்டுக்குள்ள நான் வரேன்.
நான் டீ காஃபின்னு எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இல்லை எவ்வளோ சவுண்ட் பண்ண முடியுமோ சவுண்ட் பண்ணிட்டு வர்றேன். அண்ட் அதுல சூடான டீ சுவையான டீன்னு ஆட் பண்றேன்னா ஐ எம் ஆடிங் வேல்யூ டு மை ப்ராடக்ட். ஸோ இது நான் சொல்லும் போது ஒரு 4 பேர் கை தூக்கி ஏங்க டீ வாங்க அப்படிம்பாங்க. வி கால் தெம் அஸ் லீட்ஸ். நீங்க ஒரு மார்க்கெட்டிங் பண்ணும்போது அண்ட் திருப்பி நல்லா நோட் பண்ணீங்க, 4 பேர் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிருக்காங்க, இவங்க என்னோட கஸ்டமர்ஸா இருப்பாங்களான்னு சொல்லிட்டு கன்வர்ஷன் முடிகிற வரைக்கும், சேல்ஸ் முடிகிற வரைக்கும் தெரியாது. ஸோ மார்க்கெட்டிங் மூலமா நடந்தது எல்லாமே லீட் கிரியேஷன். ஸோ 4 பேர் கை தூக்குவாங்க, வி கால் தெம் அஸ் லீட்ஸ். 4 பேர் கிட்ட போவேன், ஒருத்தர் சூடான டீ தான் வேணும் பாரு, இல்ல ஒருத்தர் ஆறி போன டீ தான் வேணும் பாரு, ஒருத்தர் ஏலக்காய் டீ இருக்கான்னு கேட்பாரு. இந்த மாதிரி 4 பேர் 4 டேட்டா கொடுத்தாலுமே 2 பேர் வாங்கிட்டாங்க அப்படின்னா 200 பேர்ல 2 கன்வர்ஷன் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் ஃபேக்ட். ஸோ சேல்ஸ்னா என்ன, மார்க்கெட்டிங்னா என்னங்கிற ஒரு டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா திஸ் ஜர்னி இஸ் கோயிங் டு பி வெரி வெரி ஈஸி ஃபார் யூ. ஏன்னா மற்றது எல்லாமே டெக்னிக்கல். ஸோ இன்னைக்கு இந்த இன்ஃபர்மேஷன் நான் சொல்ற இன்ஃபர்மேஷன்ஸ், இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தின இன்ஃபர்மேஷன், ஃபேஸ்புக் ஃபார் பிசினஸ், இது எல்லாமே வந்து இன்டர்நெட்ல இருக்குங்க. இட் இஸ் நாட் சம்திங் நியூ தட் ஐ எம் டெல்லிங் யூ. நீங்க இன்னைக்கு யூடியூப் போனாலுமே நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. எதனால வை வி ஆர் இன்டு ஜேபி செஷன் அண்ட் வை வி ஆர் இன்டு நம்ம இந்த மாதிரி செஷன்ல வந்து படிக்கிறோம்னா, இந்த இன்ஃபர்மேஷன்ல எனக்கு புரியுற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா சொல்றதுக்கு தான் இன்னைக்கு தி பீப்புள்ஸ் ஆர் வெரி வெரி லெஸ். ஸோ அதுக்கு தான் வந்து வி ஆர் ஆடிங் வேல்யூங்கிறது தவிர ஆல் இன்ஃபர்மேஷன் இஸ் அவைலபிள். இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சிட்டீங்கன்னா இட் வில் பி தி ஜர்னி வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ. அண்ட் நம்ம ஃபேஸ்புக் பிஸ்னஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இவரை நம்ம மீட் பண்ணாமல் போகக்கூடாது. அண்ட் இவர் நல்லா தெரியும். அண்ட் எஸ், சாட் பாக்ஸ் நான் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஐ எம் கெட்டிங் தி ஆன்சர். இவர் வந்து மார்க் ஜூக்கர்பர்க் அண்ட் இவர் த ஃபவுண்டர் ஆஃப் ஃபேஸ்புக். அண்ட் 20 வயசுல ஹீஸ் அ பில்லியனியர். அண்ட் இவரோட கனவு வந்து 20 வயசுலயோ இல்லை 25 வயசுலயோ ஆரம்பிக்கல. ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்லேயே வந்து ஸ்டார்டட். பட் எந்த பிளாட்ஃபார்முக்குன்னு செட் ஆகாம இருக்கும்போது அவரோட காலேஜ் டேஸ்ல ஸ்டார்டட் ஃபேஸ்புக். ஃபேஸ்புக் ஹேஸ் ஒன் அண்டர்லைங் ஐடியா. ஃபேஸ்புக் இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னா ஒன் அண்டர்லைங் ஐடியா தான் இவருக்கு ஹி டிஸ்கவர்ட் ஃப்ரம் ஹிஸ் ஃப்ரெண்ட். ஃப்ரெண்டு தான் வந்து இந்த ஐடியா வந்து இவர் ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இவரோட ஃப்ரெண்ட் கேவ் இம் ஐடியா தட் ஸ்பார்க்ட் சம்திங் ஆன் ஹிஸ் மைண்ட். இதுதான் இன்னைக்கு ஃபேஸ்புக்கை பார்க்குறோம். நீங்க ஃபேஸ்புக்கை வந்து மக்கள் எல்லாருமே இன்ட்ரெஸ்டிங் பிராண்டா நினைக்கிறாங்க, இன்ட்ரெஸ்டிங் சோஷியல் மீடியாவை நினைக்கிறீங்க. வாட் இஸ் த ரீசன்? நீங்க என்ன ரீசனா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஸோ ஐ வாண்ட் சம் கமெண்ட்ஸ் ஆன் தி சாட் பாக்ஸ். ஃபேஸ்புக் இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, ஃபேஸ்புக் எல்லாருமே உள்ள வரோம் அப்படின்னா வாட் இஸ் ஒன் ரீசன்? சோஷியலைசிங்னு சொல்லியிருக்கீங்க. அண்ட் அதர்ஸ் பிரைவசி இஸ் இன்ட்ரெஸ்டிங் சொல்லியிருக்கீங்க. பிரைவசியே இல்லையே, நம்ம தான் போய் எல்லாத்தையுமே பார்த்துறோமே. மார்க்கெட்டிங் பெட்டர் கனெக்டிங் லுக்கிங் இன் டு தி வேர்ல்டு. ஸோ ஈஸி டு ஆக்சஸ். நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க. ஒன் அண்டர்லைங் ஐடியா. எஸ், ஈஸி டு கனெக்டிங் ஃபார் எவ்ரி ஒன். ரீச் அப்சல்யூட்லி நீங்க சொல்றது எல்லாமே 100%. அரட்டைன்னு சொல்லிட்டு கெட்டிங் ஆன்சர். கனெக்ட் டு ஆல், ரீச் அவுட் ஃபாஸ்ட், சோ மெனி ஆன்சர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதுல மார்க் ஜூக்கர்பர்க் எடுத்த ஐடியா என்னன்னு கேட்டீங்கன்னா, பீப்புள் ஆர் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் ஆன் வாட் அதர்ஸ் டூ. அவ்வளவுதாங்க. இதுதான் வந்து அவர் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து டிஸ்கவர் பண்ணாரு. அதாவது அடுத்தவன் என்ன செய்யறான் அப்படிங்கிறதுல நம்ம வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருப்போம். அதை பார்க்கறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கும். முன்னாடி அந்த மாதிரி பார்க்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. அந்த பார்க்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் இல்ல, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை பத்தி என்ன சொல்றாங்க, நம்ம அதை பத்தி கமெண்ட் பண்ணலாமா, நம்ம பாசிட்டிவா கமெண்ட் பண்ணலாமா, நெகட்டிவா கமெண்ட் பண்ணலாமா, லைக் கொடுக்கலாமா, ஷேர் கொடுக்கலாமா அப்படிங்கிற எக்ஸ்டென்சிவ் ஃபீச்சர்ஸை கொண்டு வராங்க. அண்ட் பீப்புள் ஆர் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் ஆன் வாட் அதர்ஸ் டூ. அடுத்தவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறதுல வி ஆர் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் அப்படிங்கிற ஒன் அண்டர்லைங் ஐடியா தான் ஃபேஸ்புக் இஸ் ஆல் அபவுட். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம திருப்பி லாகின் பண்றதுக்கு இதான் ரீசன். அண்ட் another reason why we want to get into Facebook அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சரி, டாப் ஆக்சஸ்ட் வெப்சைட்ஸ், அலெக்சாவோட டாப் ஆக்சஸ்ட் வெப்சைட் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தீங்கன்னா கூகுள் இஸ் நம்பர் 1. google.com and youtube.com and facebook.com. என்னோட ப்ரீவியஸ் செஷன் அட்டன் பண்ணவங்களுக்கு ஐ ஹவ் ஷோன் த டிஃபரன்ஸ் பிட்வீன் சர்ச் மீடியா அண்ட் சோஷியல் மீடியா. சர்ச் மீடியா அப்படிங்கிற ஒரு வேர்ல்டாகவும் சோஷியல் மீடியா ஒரு வேர்ல்டாகவும் ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறது நான் சொல்லியிருந்தேன். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா அது ஒரு உலகம், இது ஒரு உலகம். சர்ச் மீடியா இஸ் டிமாண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட் மீடியா அண்ட் சோஷியல் மீடியா இஸ் டிமாண்ட் கிரியேஷன் மீடியா அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன். நீங்க ஒரு டிமாண்ட் வேணும்னா போய் கூகுள்ல போய் சர்ச் பண்றீங்க, அது உங்களுக்கு கிடைக்குது. பட் சோஷியல் மீடியால யாரோ ஒருத்தர் இது நான் வாங்கிட்டேன்னு சொல்லும் போது இட் ஆட்ஸ், இது வந்து டிமாண்ட் கிரியேஷன் மீடியா அப்படிங்கிறது நான் உங்களுக்கு டிஃபரன்ஸ் சொல்லியிருந்தேன். நடுவில் பார்த்தீங்கன்னா there is யூடியூப். டாப் 3ல யூடியூப் இருக்கு. யூடியூப் இஸ் நெய்தர் சர்ச் மீடியா நார் சோஷியல் மீடியான்னு சொல்லலாம். அதுல போய் நிறைய பேர் வீடியோ சர்ச் பண்ணிருக்கீங்க. அண்ட் அதே மாதிரி சோஷியல் ஆக்டிவிட்டிஸ்க்கும் நம்ம அதை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இட் ஸ்டாண்ட்ஸ் இஸ் ஒரு மிட் சைட் பிட்வீன் போத். ஸோ இதுல
இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் என்ன நீங்க பார்க்கணும் அப்படின்னா, there is something called பாருங்க, ஒரு கூகுள்ல ஒரு ஆவரேஜா டெய்லி டைம் ஆன் சைட் வந்து 7.757, ஒரு 8 நிமிஷம் வந்து டெய்லி வந்து ஒரு யூசர் வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க ஆவரேஜான்னு சொல்லி இதுல தெரிஞ்ச டேட்டா. அண்ட் யூடியூப்ல இட் இஸ் அரௌண்ட் 9 minutes. அண்ட் ஃபேஸ்புக்ல ஆல்மோஸ்ட் 11 minutes வந்து ஒருத்தர் ஸ்பெண்ட் பண்றாங்க. இந்த டேட்டா தான் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம ஃபேஸ்புக் ஏன் கன்சிடர் பண்ணோம், டெய்லி வந்து 10 நிமிஷமாவது ஃபேஸ்புக் ஸ்பெண்ட் பண்றாங்க. அண்ட் திஸ் இஸ் a very old data. இன்னைக்கு அப் டு டேட் டேட்டா வேணும்னா யூ கேன் விசிட் alexa.com/topsites. அண்ட் நிறைய பேர் வந்து ஃபேஸ்புக் ஃபார் பிசினஸ் அப்படின்னு ஒரு டாபிக் ஆரம்பிச்சோன்னா, சரி இன்ஸ்டாகிராம் கவர் பண்ணலாம்ல சார் அப்படின்னு சொல்லி தெர் வாஸ் a request. I will be very happy to cover Instagram. அண்ட் ஃபேஸ்புக்கே நான் ஒரு கடல்னு சொல்லிட்டேன். இன்ஸ்டாகிராம் அது ஒரு இன்னொரு சின்ன கடல் நீங்க எடுத்துக்கலாம். I'll share just a difference between what is Facebook and Instagram. நிறைய பேர் இன்ஸ்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க, என்னன்னு சொல்லி I will share. So Facebook is a general social networking platform அப்படின்னு தான் வந்து Facebook was formed. But Instagram is a mobile centric. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, it is mobile centric. மொபைல் இருந்தா தான் அது ஆக்டிவா இருக்க முடியும். அண்ட் மொபைல் அப்படின்னாலே இட் கம்ஸ் ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லி மாறுது. அண்ட் இன்ஸ்டாகிராம் ஃபார் பிசினஸ் அப்படின்னு ஒரு அக்கௌண்ட் இருக்கு, அதுமே நீங்க மொபைல்ல தான் ஆப்ரேட் பண்ண முடியும். இட் இஸ் ஏ போட்டோ சென்ட்ரிக் மொபைல் ஷேரிங் ஆப். ஸோ அதான் வந்து தட் இஸ் பிகினிங் ஆஃப் இன்ஸ்டாகிராம். இப்போ நிறைய ஃபேஸ்புக் மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸுமே கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் இட் இஸ் மோர் ஓவர் இட் இஸ் கனெக்டிங் ஆடியன்ஸ் அண்டர் 30 வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க. 35 வரைக்கும் தேர் வெரி ஆக்டிவ் ஆன் இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிறது நம்ம லாஸ்ட் செஷன்ல பார்த்தோம். அண்ட் ஃபேஸ்புக் இஸ் அ க்ளோஸ் நெட் கம்யூனிட்டி who know each other. நம்ம ரெண்டு பேர்த்தையுமே நீங்க எனக்கு ஃபேஸ்புக் ஃப்ரெண்டா இருந்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேருமே தெரியும். பட் இன்ஸ்டாகிராம் அப்படி இல்லை. இன்ஸ்டாகிராம் இஸ் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு பாலியோ டயட் கம்யூனிட்டி ஆரம்பிக்கிறேன்னா என்னோட கம்யூனிட்டியில எல்லாருமே சேர்ந்துக்கலாம். நான் ஒரு 50,000 பேர் வர்றாங்கன்னா ஐ எம் கால்ட் அஸ் அன் இன்ஃப்ளூயன்சர். எனக்கு கீழே ஒரு 50,000 பேர் ஃபாலோவர்ஸ் ஆயிட்டாங்கன்னா ஐ எம் அன் இன்ஃப்ளூயன்சர் ஆயிடுறேன். அப்போ பாலியோ டயட்டுக்கு நான் இது பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா அந்த 50,000 பேர் ஃபாலோ பண்றதுக்கு தேர் இருக்கு ரெடி. ஸோ திஸ் இஸ் ஹவு தி கம்யூனிட்டி இஸ் பீங் பில்ட் ஆன் இன்ஸ்டாகிராம். So Facebook excels in monthly active users. So Facebookum Instagram compare பண்ணோம் அப்படின்னா monthly active users வந்து Facebookல ஜாஸ்தி. But when it compared to Instagram, it is a bit low. So it makes most out of mobile and web versions. So மொபைல்லையும் இருக்கு, Facebook இருக்கு, மொபைல்லையும் இருக்கு, வெப்லயும் இருக்கு Facebook. But Insta அப்படிங்கிறது it is purely mobile centric platform. அண்ட் பிராண்ட் அவேர்னஸ் வந்து ஃபேஸ்புக்ல பில்ட் பண்றதை விட இன்ஸ்டாகிராம்ல பில்ட் பண்ணா ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பிராண்ட் அவேர்னஸ் நல்லா சொல்லிட்டேன். பிராண்ட் அப்படின்னா ஹூ யூ ஆர், நீங்க யாருன்னு ஐடென்டிஃபிகேஷன் கொடுக்கணும் அப்படின்னா இட் இஸ் பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் இஸ் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்றாங்க. இன்ஃபேக்ட் நீங்க லாஸ்ட் மந்த் கூட கேள்விப்பட்டிருக்கலாம், கரீனா கபூர் சைன்ட் அப் பூமாவோட ஆடுக்கு வந்து ஷி ஹஸ் சைன்ட். அவங்களோட இன்ஸ்டாகிராமுக்கு வந்து ஷி வில் பி ப்ரொமோட்டிங் பூமா. அவங்க போடுற ஷர்ட் போடுற ஷூஸ் எல்லாமே ஷி வில் பி கவரிங் பூமாங்கிற நீங்க இன்ஃபர்மேஷன் நீங்க பார்த்துருக்கலாம். அண்ட் கரீனா கபூரோட இப்போ நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும், இப்போ எல்லாமே அந்த ஆடை நோக்கியே வந்து they will be running the complete campaign. So Facebook வந்து அதோட penetration so 2016 to 21 பாத்துக்கோங்க, parallel it is growing and around 2021 குள்ள will be hitting around 287 millions of users அப்படிங்கிறது it is a prediction and we are nearing that. ஸோ இதுல இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, ஃபேஸ்புக் இஸ் தி ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் நெட்வொர்க் இன் இந்தியா. இந்தியாவில் எடுத்துக்கணும் அப்படின்னா ஃபேஸ்புக் நெட்வொர்க்னு பார்த்தோம்னா இன்னைக்கு ஃபேஸ்புக்ல ஆட் கொடுத்தோம்னா வாட்ஸ்அப்ல ஆட் கொடுத்துக்கலாம். இட் ஹஸ் இன்டகிரேட்டட், வாட்ஸ்அப் கூட இன்டகிரேட் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் இட் இஸ் இன் பிகினிங் ஸ்டேஜ். இன்னி நிறைய எக்ஸ்டென்சிவ் ஃபீச்சர்ஸ் வரக்கூடிய வாய்ப்பு ஜாஸ்தி. இன்ஃபேக்ட் இன்னி லாஸ்ட் ஒரு 6 monthsல பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக் நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா கீழே பவர்ட் பை வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணீங்கன்னா கீழே பவர்ட் பை ஃபேஸ்புக் அப்படிங்கிற மெசேஜ் நீங்க பார்த்துருக்கலாம். திஸ் ஷோஸ் தட் உள்ள என்டர் ஆயிட்டாங்க. இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா they will be adding value with Facebook with WhatsApp. அண்ட் ஃபேஸ்புக் நெட்வொர்க்ல தான் இன்ஸ்டாகிராமும் இருக்கு. 15.5 crores of users. ஸோ டோட்டலா யூசர்ஸ் இதுல இருக்க யூசர்ஸே ரிப்பீட்டடா இதுல இருப்பாங்க. அரௌண்ட் 85 crores of users வந்து நம்ம இந்த நெட்வொர்க்ல இருக்குங்கிறது நம்ம பாக்குறோம். திஸ் இஸ் வை Facebook and its network becomes a very potential media for advertisements. So I want to ask a question to all person sitting on the room. இந்த ரூம்ல எத்தனை பேர் இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க? I see that இந்த ரூம்ல நீங்க ஜஸ்ட் உங்க chat box ஓபன் பண்ணி எத்தனை பேர் இருக்கீங்கங்கற கவுண்ட் மட்டும் எனக்கு கொடுங்களேன். Okay, super, fantastic. Yes, I'm getting the answer. Thank you so much. Say இந்த ரூம்ல வந்து எல்லாரும் கொடுத்த ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா it is 243 including everyone,
243 இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு so many persons answered. So on a marketer's perspective, நான் சொல்லணும் அப்படின்னா 243 plus 244 எல்லாம் சொல்றீங்க and all answers are wrong அப்படின்னு being a marketer நான் சொல்லுவேன். being a marketer இந்த ரூம்ல 243 மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா இட் இஸ் அரௌண்ட் 60,750 பேர் இந்த ரூம்ல இருக்கீங்க அப்படிங்கிறது தான் as a marketer's perspective நான் பாக்குறது. ஸோ 60,750 பேர் வந்து இந்த ரூம்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். திஸ் இஸ் கால் லா ஆஃப் 250. ஜோ கிரார்ட் அவரோட புக்ல வந்து he is considered to be greatest salesman in the world. ஜோ கிரார்ட் என்ன சொல்றாருன்னா லா ஆஃப் 250 அப்படிங்கிற ஒன்று அவரோட புக்ல இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அதாவது ஒரு மனுஷன் இறந்தாலும் சரி, ஒரு மனுஷன் கல்யாணம் பண்ணாலும் சரி, அவனுக்கு 250 பேர் மினிமம் ஆவரேஜா ஒரு பர்சனுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி he comes up with an 250 ஃபார்முலா. அது ஒருத்தனுக்கு 250 பேர் தெரியும் அப்படிங்கறத இட் இஸ் அண்டர்லைங் ரூல். அப்போ நீங்க ஒரு 250 ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருந்தீங்கன்னா 250 into 250 ஒரு மெசேஜ் போட்டீங்கன்னா 250 into 250 அப்படின்னு நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு பேசுறது இட் இஸ் கோயிங் ஃபேஸ்புக் லைவ்ல போயிட்டு இருக்கலாம். அண்ட் த ரீச் ஆஃப் தி ஆடியன்ஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் சொல்ற மெசேஜை உங்களோட லைஃப் டைம்ல யூ ஆர் கோயிங் டு கேரி இட் அரௌண்ட் ஒரு 60,000 பேருக்கு கேரி பண்றதுக்கு தேர் இஸ் an opportunity. அட்லீஸ்ட் 60,000 பேர் இல்லைனாலுமே ஒரு 10,000 பேருக்கு இந்த மெசேஜ் எடுத்துட்டு போறீங்க அப்படிங்கிறது தான் இட் இஸ் மார்க்கெட்டிங் பெர்ஸ்பெக்டிவ். அப்ப நீங்க ஒரு மெசேஜ் சொல்றீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸுக்கு எவ்வளவு பேருக்கு போகுது, ரீச் ஆகுது அப்படிங்கிறதுல யூ ஹேவ் தி ரூல். ஸோ ஏன் வை தி செல்லிங் ஆன் நெட்வொர்க் இஸ் சோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நீங்க இதுல பார்க்கலாம். அண்ட் ஃபேஸ்புக் இஸ் மோர் ஆஃப் அந்த ஏஜ் ஆஃப் கன்வீனியன்ஸ்ல பில்ட் பண்ண டூல். இன்னைக்கு நான் இப்போ நியூஸ் பேப்பர் எல்லாம் ஓப்பன் பண்ணி ஆட்ஸ் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. எனக்கு தேவையான ஆட் எனக்கு எப்போ வரும், எனக்கு பிடிச்ச ஆட் எனக்கு எப்போ வரும் அதுதான் நான் பார்ப்பேன். அப்படிங்கும்போது இட் இஸ் அது வந்து நான் எங்க வேணாலும் இருப்பேன், நான் பெட்ரூம்ல இருப்பேன், பாத்ரூம்ல இருப்பேன், பால்கனியில இருப்பேன், எனக்கு ஆட் வருமானா எஸ் இட் இஸ் பாசிபிள். தட் இஸ் வை தி ஃபேஸ்புக் இஸ் வெரி வெரி பாப்புலர் பிகாஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கேன் என்டர் இன்டு யுவர் பெட்ரூம். அண்ட் இந்த டெஸ்க்டாப் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? ஐ வாண்ட் அன் ஆன்சர் ஆன் யுவர் சாட் பாக்ஸ். இந்த மாதிரி டெஸ்க்டாப்பை ஐ ஹோப் 2000 கம்ப்யூட்டர்ஸ் வச்சிருந்தவங்க எல்லாமே they would have definitely seen this. இந்த டெஸ்க்டாப் இப்படி பார்த்துக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஐ ஹவ் சீன் திஸ், ஐ ஹவ் ரெப்ரசன்டட் திஸ். இதை நான் பார்த்துருக்கேன் நான். எஸ் எக்ஸாக்ட்லி எஸ். ஸோ உங்களுக்கு எல்லாமே நல்லா தெரியும். ஸோ இன்னைக்கு ஜெனரேஷன் கிட்ஸ் இதுல இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா இந்த டெஸ்க்டாப் பார்த்துருக்க மாட்டீங்க. திஸ் வாஸ் தி டெஸ்க்டாப் அரௌண்ட் 2000ல வந்து அதாவது ஏதோ ஒன்று கிளிக் பண்ண போய் இவ்வளோ நிறைஞ்சிரும். வைரஸ், அது இது, ஆட்ஸ், அந்த பார் இந்த பார் ஃபுல்லா இட் வில் பி எஸ் எக்ஸாக்ட்லி ஐ கேன் ஃபீல் இட். எஸ்பெஷலி இந்த 97 யூசர்ஸ் அண்ட் விண்டோஸ் எக்ஸ்பி யூசர்ஸ் இதெல்லாமே பார்த்துருப்பீங்க. அண்ட் இன்ஃபேக்ட் பாருங்க பேக்ரவுண்ட் ஸ்கிரீன் இஸ் ஆல்சோ எக்ஸ்பி. ஸோ இது இப்படி இருந்த ஆட் தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஆட்ஸ் நீங்க இல்லை, இந்த ஆட்ஸ் எதுவுமே நீங்க இப்ப நம்ம டெஸ்க்டாப்ல இல்லை. என்னதான் நடந்துச்சு அப்படின்னா எஸ் கூகுள் வந்து இந்த லாஸ்ட் ஒரு 10 years தே கம் அப் வித் சம்திங் கால்ட் கான்டெக்ஸ்டுவல் ஆட்ஸ். அதாவது நீங்க என்ன தேடுறீங்களோ அது ரிலேட்டடா ஆட்ஸ் கொடுக்கறதுக்கு கூகுள் ஸ்டார்டட் சம்திங் கால், அவங்க தான் இந்த ஐடியா டெரைவ் பண்றாங்க. தேர் இஸ் சம்திங் தே கம் அப் சம்திங் கால்ட் கான்டெக்ஸ்டுவல் ஆட்ஸ் கொண்டு வராங்க. அதாவது நீங்க என்ன தேடுறீங்களோ, இன்சூரன்ஸ் தேனீங்கன்னா இன்சூரன்ஸ், வேலைன்னு தேனீங்கன்னா வேலை, காஃபின்னு தேனீங்கன்னா காஃபி, ஹோட்டல்னு தேனீங்கன்னா ஹோட்டல். இது ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன், ஜியோகிராஃபி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன், நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்களோ அந்த ஊருக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் இப்படின்னு சொல்லி ப்ரிசைஸா போக ஆரம்பிச்சாங்க. அண்ட் இன்ஃபேக்ட் நீங்க மேல பாக்குறது எல்லாமே ஆட்ஸ். இந்த ஆட் நெட்வொர்க் வந்து எக்ஸ்டென்சிவா சர்ச் மார்க்கெட்டிங்கும் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. கான்டெக்ஸ்டுவல் ஆட்ஸ் யூஸ் பண்ணாங்க. அண்ட் இது எல்லாமே நீங்க இந்த உங்களோட ஜிமெயிலே நீங்க பாத்துக்கலாம். நீங்க என்ன தேடுறீங்களோ அதுக்கு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் வந்து சைட்ல வரும். அண்ட் ஃபேஸ்புக் இனிஷியலா ஆரம்பிச்ச உடனே facebook.com உடனே வாங்கிடல. ஸோ ஃபேஸ்புக் ஆரம்பிக்கும் போது thefacebook.com அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ thefacebook.com இதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஹோம் பேஜ், ஃபேஸ்புக்கோட ஃபர்ஸ்ட் ஹோம் பேஜ். இதுல ஆட்ஸ் பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா பேனர் ஆட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இட் இஸ் கம்ப்ளீட்லி irrelevant. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் ரெலவெண்டா போகணும்னு அவங்க கூகுள் ஆட்ஸ் ரன் பண்றாங்க, வேற நிறைய ஆட் நெட்வொர்க் ட்ரை பண்றாங்க. பட் மார்க் வாண்ட் டு இன்வென்ட் சம்திங், ஏதோ ஒன்று புதுசா இன்வென்ட் பண்ணணும். இந்த ஆடு இந்த உலகத்துக்கு சூட்டடா இல்லை, இந்த கான்டெக்ஸ்டுவல் ஆட்ஸுமே இது ஒர்க் ஆகாது, ஐ வாண்ட் டு இன்வென்ட் சம்திங் நியூ அப்படின்னு கண்டினியூஸ் பிரெயின் ஸ்டார்ம் பண்றாங்க. அண்ட் தே கம் அப் சம்திங் கால்ட் இதுதான் அவங்க எல்லாமே இந்த கான்டெக்ஸ்டுவல் ஆட்ஸ்க்கு ஈவன் கூகுள் ஆட்ஸ் டிஸ்பிளே பண்ணிட்டு இருந்தாங்க ஃபேஸ்புக் 2008-2009ல. தென் தே ஸ்டாப்ட் இட் அண்ட் தே இன்வென்டட் சம்திங் கால்ட் சோஷியல் ஆட்ஸ். இந்த சோஷியல் ஆட்ஸ் இப்போ நீங்க பாக்குறது எல்லாமே சோஷியல் ஆட்ஸ். சோஷியல் ஆட்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா
Facebook works with a concept called mirroring. So mirroring concept, there is something mirror neurons னு சொல்லுவோம், mirror technology னு சொல்லுவோம். அதாவது mirroring technology என்னன்னா, எனக்கு பிடிச்சது என்னன்னா உங்களுக்கும் பிடிக்கக்கூடிய சான்சஸ் ஜாஸ்தி. இப்போ நீங்க என் ஃப்ரெண்டா இருந்தீங்கன்னா எனக்கு என்ன பிடிக்குமோ அது உங்களுக்கும் பிடிக்கிற ஜாஸ்தி. வாட் இஸ் தி ஒன் திங் பாண்டிங் பிட்வீன், நமக்குள்ள பாண்ட் பண்ற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இட் இஸ் ஒன் திங் கால் JCI. நான் வந்து ஐ எம் JC மெம்பர், யூ ஆர் ஆல் JC மெம்பர்ஸ் அப்படின்னா the one thing bonds between you and me is JCI. இப்போ நான் பீங் JC மெம்பர், நான் JC ரிலேட்டட் என்ன போஸ்ட் போட்டாலுமே உங்களுக்கும் பிடிக்கும், நீங்க என்ன போட்டாலுமே எனக்கும் பிடிக்கும். ஸோ வி மிரர். ஸோ எனக்கு JC பிடிக்கும், உங்களுக்கும் JC பிடிக்குங்கிறது வி மிரர். அப்போ என்னோட ஃப்ரெண்டா இருந்தீங்கன்னா எனக்கும் காஃபி பிடிக்கும்னா உங்களுக்கும் காஃபி பிடிக்கும், எனக்கு ஐஸ்வர்யா ராய் பிடிக்கும்னா உங்களுக்கும் ஐஸ்வர்யா பிடிக்குங்கிற சான்சஸ் ஆர் வெரி 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 ஹை. ஸோ இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் they have designed something called social ads. ஸோ மிஸ்டர் ரமேஷ் குமார் வந்து JC போஸ்ட் பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் இது பிடிக்கக்கூடிய சான்சஸ் இருக்கு, ஆர் யூ லைக்கிங் இட் அப்படிங்கறத வந்து நீங்க கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அவங்களுக்கு இது பிடிக்கும், உங்களுக்கு இது பிடிக்குமான்னு சொல்லி பார்க்கலாம். அண்ட் மோர் ஓவர் இந்த இன் பிட்வீன் ஆட்ஸ் நீங்க வந்து உங்களோட கண்டென்ட் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வரீங்க. இட்ஸ் an algorithm. ஒரு 250 ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, இந்த 250 பேர்ல நீங்க மோஸ்டா லைக் பண்ற போஸ்ட் யாரோடது, நீங்க மோஸ்டா கமெண்ட் பண்ற போஸ்ட் யாரோடது, நீங்க மோஸ்டா விசிட் பண்ற குரூப் எந்த குரூப் அப்படிங்கறத பேஸ் பண்ணி அதை நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும் போதே அது ரிலேட்டடா ஒரு ஆடும் போட்டோம் அப்படின்னா, தட் இஸ் இது உங்க ரிலேட்டட் ஆட் மட்டும் இல்ல, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது பிடிச்சிருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை ஃபேஸ்புக் வில் உங்களோட மொபைல் அண்ட் டெஸ்க்டாப்ல வந்து கொடுக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் சோஷியல் ஆட். நம்ம ஏன் ஆட் கொடுக்குறோம், எப்படி ஆட் கொடுக்குறோம், ஆட் கொடுக்குறதுக்கு முன்னாடி என்ன அப்படிங்கிற ஒரு ஓவர்வியூ தான் ஐம் கிவிங் யூ. ஸோ உங்களோட கண்டென்ட் நீங்க போட்டோன்னே 250 ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்திருக்குமா, நீங்க ஒரு போஸ்ட் போடுறீங்க 250 ஃப்ரெண்ட்ஸ்க்கு வருமானு கேட்டீங்கன்னா வராது. யாரெல்லாம் உங்களை ஆக்டிவா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களோ இல்ல உங்களை ஆக்டிவா விசிட் பண்ணிட்டு இருக்காங்களோ ஃபேஸ்புக்கு நல்லா தெரியும், அண்ட் அதை பேஸ் பண்ணி தான் உங்களோட போஸ்ட் அவங்கள்ட்ட வரும். அண்ட் ஐ எம் அ கிரேட் பிலீவர் இன் பிலாசபிங்க. நான் ஏதோ ஒரு விஷயம் டெக்னிக்கலா ஏதோ ஒரு விஷயம் நம்ம படிக்கணும்னு நினைச்சேன்னா அகைன் I get into philosophies. So philosophy Confucius என்ன சொல்றாருன்னா 1000 years back 2000 years back என்ன சொல்லியிருக்காருன்னா, tell me I will forget. நீங்க ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா டெஃபினட்டா நான் மறந்துடுவேன், பட் show me I may remember. இங்க தான் we take the ஃபேஸ்புக்கோட பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி we are showing our information, we are showing our product, we are showing a service. ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த ப்ராடக்ட் வச்சிருக்கேன், நான் இந்த சர்வீஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு you are showing. சொன்னாலுமே they may remember, அவங்களுக்கு ஞாபகம் இருந்தாலும் இருக்கலாம், பட் when you involve them, friends I am sharing this for you, இது உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு when you involve them, automatically they will try to understand your product and அவங்களோட நீங்க உங்க ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் வந்து வாங்குறதுக்கு there is a lot of chances. So Confucius philosophy தான் what we take into Facebook engagements. அண்ட் இன்னைக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா பெரிய சேலஞ்சே என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருமே இன்னைக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லிட்டு இன்ஃபேக்ட் போஸ்ட் பேண்டமிக்ல வந்து எல்லாருமே இன்னைக்கு நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ் வர போறாங்க. நிறைய பேர் வேலை இல்லைன்னா இமீடியட்டா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு மிகப்பெரிய லைனா இருக்கு, ரொம்ப ஈஸியா இருக்குங்கிற see and commit very easily because அவங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, போஸ்டர்ஸ் கிரியேட் பண்ணிட்டா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட ஜாப் முடிஞ்சிடும். மே டே, அந்த டே, கேர்ள் டே, ஃப்ரெண்ட் டே, இன்னும் என்னென்னமோ டே எல்லாம் வருதுங்க. நம்ம ஊர்ல அந்த மாதிரி டேவே பார்த்தது இல்லை. அந்த டேக்கெல்லாம் போஸ்ட் டிசைன் பண்ணி பீப்புள் கம் அப் வித் சம் டிசைன்ஸ். ஸோ தட் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்திங், நீங்க வந்து டாக்டர்ஸ், நீங்க ஒரு டாக்டரா இருக்கீங்கன்னா நீங்க டாக்டர்ஸ் டே செலிப்ரேட் பண்றது தட் இஸ் ஒரு அர்த்தம் இருக்கு. நீங்க பார்மசூட்டிக்கல் கம்பெனியா நீங்க டாக்டர்ஸ்க்கு கிரெடிட் பண்றது ஒரு அர்த்தம் இருக்கு. சம்பந்தமே இல்லாத ஒரு கம்பெனி டாக்டர்ஸ் டே செலிப்ரேட் பண்றது இட் இஸ் கம்ப்ளீட்லி irrelevant ஃபார் இண்டஸ்ட்ரி. ஸோ மேக் ஷூர் உங்க போஸ்ட் கொஞ்சம் ரெலவெண்டா இருக்கிற மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னா என்கேஜ்மெண்ட் ஜாஸ்தி ஆகும். ஏன் என்கேஜ்மெண்ட் ஆகணுங்கிறத tell you. சரி, ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட் போடுறீங்கன்னா திஸ் இஸ் கால்டு கிளாசிக் பர்ச்சேஸ் ஃபனல் அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு வந்து ஃப்ளைவீல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்திருக்கு. திஸ் இஸ் வெரி கிளாசிக், ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க, எங்கிட்ட இந்த ப்ராடக்ட் இருக்கு, சர்வீஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றீங்க உங்களோட ஃபேஸ்புக் மூலமா, உங்களோட ஃபேஸ்புக் போஸ்ட் மூலமா. நெக்ஸ்ட் வந்து அதை என்ன பண்றாங்க, மக்கள் வேணும்னா கன்சிடர் பண்ணுவாங்க. இதே கம் டு கன்சிடரேஷன் அண்ட் கன்சிடர் பண்ணிட்டாங்களா தென் there is conversion. அதோட கன்வர்ஷன் ரேஷியோ இஸ் ஹை. ஒன்ஸ் கன்வர்ஷன் ஆயிடுச்சுன்னா they become your loyal customers. ஒன்ஸ் லாயல் கஸ்டமரா இருந்தாங்கன்னா அட்வொகேசி கஸ்டமர், அட்வொகேட்ஸா மாறிடுவாங்க. இன்ஃபேக்ட் இன்னைக்கு நான் வந்து இப்போ ஆப்பிள் பத்தி நான் ஒரு 2 தப்பான வார்த்தை நான் பேசுறேன்னா இன்னைக்கு நீங்க உடனே மைக் எடுத்து ஆப்பிள் பத்தி நீங்க எப்படி பேசலாம் அப்படிங்கிற ஒரு என் கூட நீங்க ஃபைட்டு கூட வரலாம். இட் இஸ் கால்டு அட்வொகேசி கஸ்டமர்ஸா மாறக்கூடிய சான்சஸ் இஸ் ஆல்சோ ஹை. ஸோ திஸ் இஸ் தி கிளாசிக் பர்ச்சேஸ் ஃபனல், அவேர்னஸ், கன்சிடரேஷன் அண்ட் கன்வர்ஷன். பட் நம்ம சோஷியல் மீடியா போகும்போது அது என்ன ஆகுதுங்கிறது பாருங்க. திஸ் இஸ் வாட் வி கால் இஸ் சோஷியல் மீடியா சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பாத்துக்கோங்க, லெஃப்ட் இஸ் மார்க்கெட்டர் ஜென்ரேட்டட்,
முன்னாடி இருக்கிற ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் வந்து மார்க்கெட்டர் ஜென்ரேட்டரோட முடிஞ்சிடும். அண்ட் அதுக்கப்புறம் யூசர் ஜென்ரேட்டட் அப்படிங்கிற ஒரு பாட்டே இல்லை. பட் சோஷியல் மீடியா அண்ட் ஃபீட்பேக் சைக்கிளில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டர் ஜென்ரேட்டட் அண்ட் யூசர் ஜென்ரேட்டட். அதாவது நீங்கள் ஒரு போஸ்ட் போடுறீங்க, கன்சிடர் பண்ணுறாங்க, பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அவங்க யூஸ் பண்ணி பார்க்குறாங்க, தே கம் அண்ட் ஃபார்ம் அண்ட் ஒப்பீனியன், அண்ட் அதுக்கப்புறம் அதை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாலே தென் திருப்பி அது அவேர்னஸ்க்கு வந்துடும். அவங்க கன்சிடர் பண்றதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி அண்ட் பர்ச்சேஸ் பண்றதுக்கு அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் வெரி வெரி ஹை. இதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் மார்க்கெட் ஜென்ரேட்டட் அண்ட் யூசர் ஜென்ரேட்டட். ஸோ யூசர் ஜென்ரேட் பண்ண வச்சுட்டோம் அப்படின்னா தட் இஸ் தி பிக்கஸ்ட் சக்சஸ். இன்னைக்கு நம்ம எல்லாமே ஜூம் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிருக்கோம். இன்னைக்கு தி பிக்கஸ்ட் சக்சஸ் ஆஃப் ஜூம் என்னன்னா இட் இஸ் ஆல் யூசர் ஜென்ரேட்டட். அவங்க மார்க்கெட்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுவுமே பண்ணலாம்னு நமக்கு எல்லாமே தெரியும். இன்னைக்கு மிகப்பெரிய நீடு கிரியேட் ஆச்சு. அந்த நீடை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு இன்ஃபேக்ட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இன்ஃபேக்ட் இது வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் வந்திருந்ததுன்னா சர்வர் இஷ்யூ, அந்த இஷ்யூ, லோடு ஜாஸ்தியா இருக்கு, அதனால வந்து உங்களுக்கு சர்வீஸ் பண்ண முடியலங்கிற ஒரு எரர் மெசேஜ் வந்திருக்கலாம். இன்ஃபேக்ட் நான் ஐ ஹவ் பீன் இன்டு சோ மெனி ஜூம் மீட்டிங்ஸ். எந்த ஜூம் மீட்டிங்லயே சர்வர் ஹிக்கப் அப்படிங்கிறது வந்து வெரி 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 லோ. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த டெக்னாலஜி ரைட் நவ் தே ஹேவ் தி எக்ஸசிவ் கிளவுட் ஸ்கேலிங் டெக்னாலஜி. ஸோ இதனால எவ்வளவு யூசர்ஸ் வந்தாலுமே எனக்கு கொடுக்கறதுக்கு ஹார்ட் டிரைவ் இருக்கு அப்படிங்கிற நம்ம டெக்னாலஜில இருக்கோம். ஸோ திஸ் இஸ் ஹவு சோஷியல் மீடியா ஃபீட்பேக் சைக்கிள் ஒர்க்ஸ். ஸோ உங்களோட போஸ்ட்டை யூசர் ஜென்ரேட்டடா மாத்திட்டீங்க அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி கிரேட் ஹிட் ஃபார் யுவர் கண்டென்ட். அண்ட் நவ் இதை பத்தி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க, இதுதான் நடந்திருக்குன்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா நவ் யூ ஆர் கொஞ்சம் ஓப்பனா நான் இதை தான் பண்ண போறேன். கான்சியஸா நம்ம சைக்காலஜி வி சே தட் கான்சியஸ் காம்பிடன்ஸ் டு அன்கான்சியஸ் காம்பிடன்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது நீங்க என்ன பண்றங்கிற ஒரு அவேர்னஸ் வந்துருச்சு அப்படின்னா நீங்க அன்கான்சியஸா அதை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கனாலே போதும், இட் வில் பிரிங் லாட்ஸ் ஆஃப் சக்சஸ் ஃபார் யூ. அண்ட் ப்ரொஃபைல் யூசர்ஸ் பேஜ் நான் முன்னாடியே ப்ரீவியஸா இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் நியூ பார்ட்டிசிபென்ட்ஸ். ப்ரொஃபைல் அப்படிங்கிறது நீங்க உங்களுக்கு இட்ஸ் அ பர்சனல், ஒரு சிங்கிள் மேன், ஒருத்தர் தனியா இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஹியூமனுக்கு யூ கேன் கிரியேட் அ ப்ரொஃபைல். ஃபேஸ்புக் பேஜ் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் பிராண்ட், ஃபார் கம்பெனி, ஃபார் ஆர்கனைசேஷன்ஸ், பப்ளிக் ஃபிகர்ஸ், இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஃபேஸ்புக் பேஜ். ஸோ இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ரொஃபைல போடுறது எதுவுமே கூகுள்ல வராது. இட் இஸ் கம்ப்ளீட்லி பர்சனல் வித்தின் தி ஃபேஸ்புக் நெட்வொர்க், உங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள தான் தெரியும். பட் பேஜ்ல போடுறது இட் இஸ் வெரி மச் விசிபிள் ஆன் கூகுள். அதனாலதான் நீங்க என்ன கண்டென்ட் போடுறதா இருந்தாலும் உங்க கம்பெனி ரிலேட்டட் கண்டென்ட், மார்க்கெட்டிங் கண்டென்ட் எல்லாமே ஃபேஸ்புக் பேஜ்ல போடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சஜஷன்ஸ் பாக்குறோம். ஏன் அப்படின்னு சொல்லி ஐ வில் கிவ் யூ an answer. சரி, இன்னைக்கு வந்து நீங்க யூ ஹேவ் இன்வென்டட் சம்திங் நியூ, ஒரு புதுசா ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கொரோனா ட்ரக்னு வச்சுக்கோங்களேன். கொரோனா ட்ரக் அப்படிங்கிறது நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் வந்து யூ கம் அண்ட் ஷேர் இட் ஆன் யுவர் ப்ரொஃபைல். நீங்க ஒரு சயின்டிஸ்ட், யூ ஷேர் இட் ஆன் யுவர் ப்ரொஃபைல் அப்படிங்கும்போது சோஷியல் மீடியாக்குள்ள அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்குள்ளதான் பேசிட்டே இருப்பாங்க. நோபடி நோஸ் தட் கொரோனா ட்ரக் ஹஸ் பின் இன்வென்டட். பட் பேஜ்ல போட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு ட்ரெண்ட், பீப்புள் ஆர் சர்ச்சிங் ஃபார் கொரோனா ட்ரக் இருக்கா, கொரோனாக்கு வேக்சின் இருக்கா, கொரோனாக்கு மெடிசின் இருக்கான்னு சொல்லி சோ மெனி பீப்புள்ஸ் ஆர் சர்ச்சிங். இப்போ இது ரிலேட்டடா எந்த இன்ஃபர்மேஷனுமே கூகுள்ல இல்லை அப்படின்னா ஃபேஸ்புக்ல பேஜ்ல நீங்க ஒரு கண்டென்ட் இன்ஃபர்மேஷன் போடுறீங்கன்னா தி சான்சஸ் ஆர் வெரி வெரி ஹை தட் you could be listed on top 10 list ஆயிட்டீங்கன்னா they will directly contact your page and உங்களை கான்டாக்ட் பண்ணக்கூடிய chances are very high. So this is why you need to come up with a Facebook page with the complete information of your business. And பேஜ் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு இன்ட்ரடியூஸ் சம்திங் கால் குரூப்ஸ் அப்படின்னு இருக்கு. நான் ஏன் குரூப் இன்ட்ரடியூஸ் பண்றேன்னா நிறைய இன்னைக்கு ஐ குட் சி இன்ட்ரோ செஷன்ல வந்து நிறைய ஹோம் பேஸ்ட் பிசினஸ் அவங்களோட ஃபேமிலிஸ்ல இன்னைக்கு வைஃப் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் தெம் குரூப்ஸ், எதுக்காக குரூப் கிரியேட் பண்றோம்னா நீங்க உங்களுக்காக ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, நீங்க எக்ஸாம்பிள் அகைன் பாலியோ கம்யூனிட்டி ஆர் ஆர்கானிக் கம்யூனிட்டி அப்படின்னு ஒரு கிரியேட் பண்றீங்கன்னா தென் உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லாமே அந்த ஆர்கானிக் கம்யூனிட்டிக்குள்ள வந்து சேருவாங்க. தென் எல்லாமே லைக் மைண்டடா மாறிடுவீங்க. தென் நீங்க உங்களோட ப்ராடக்ட்ஸ், உங்களோட சர்வீசஸ் எல்லாமே வந்து யூ கேன் pitch it around. இன்ஃபேக்ட் நிறைய மாம்பிரனர்ஸ், நிறைய சோலோப்ரனர்ஸ் வந்து நிறைய குரூப்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து இப்போ என்ன பண்றாங்கன்னா, இந்த குரூப் என்கிட்ட வந்து ஒரு 1,00,000 பேர் இருக்காங்க என் குரூப்ல, எனக்கு ஆட் பண்ணணும்னா நீங்க ஒரு 1,500 rupees ஒரு போஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தே சார்ஜ், அவங்க ரன் பண்ணி அவங்க சார்ஜ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் ஐ நோ நிறைய மாம்பிரனர்ஸ் ஐ மீட். அதுல வந்து ஒரு மாம்பிரனர்ஸ் வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, தேர் செல்லிங் ஒன்லி ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் வச்சு தேர் செல்லிங் அந்த மஞ்சள் செல் பண்றாங்க. அண்ட் நேச்சர் ஆயில் ஒன்று செல் பண்றாங்க. இட் இஸ் அவங்க எக்ஸ்க்ளூசிவா ஒரு ஆயில் செல் பண்றாங்க. அந்த ஆயில் வந்து அந்த கம்யூனிட்டியில எக்ஸ்டென்சிவ் ஆர்டர் பண்றாங்க. பெர் மந்த் தேர் டர்ன் ஓவர் இஸ் அரௌண்ட் 1 to 1.5 lakhs ஃபார் தி பர்டிகுலர் ஆயில்.
ரொம்ப டிமாண்டடா போயிட்டு இருக்குன்னு சொல்லி she has shared the information. இந்த மாதிரி நிறைய மாம்பர்னர்ஸ், சோலோப்ரனர்ஸ் எல்லாமே இருக்கிறத நம்ம பாக்குறோம். இன்ஃபேக்ட் லாஸ்ட் ஒரு 1 month முன்னாடி ஐ மெட் அ பர்சன் ஆன் இன்ஸ்டாகிராம். சார் நீங்க நிறைய ஃபேஸ்புக் பத்தி எடுத்துட்டு இருக்கீங்க, ஐ எம் an இன்ஸ்டாகிராம் செல்லர் அப்படின்னாங்க. பையனுக்கு இட் இஸ் அரௌண்ட் ஒரு 17 to 18 ஏஜ் தான் இருக்கும். ஐ வாஸ் ஷாக்ட், என்னப்பா சேல் பண்ற அப்படின்னு சொல்லி போய் பார்க்கும்போது ஒரு he is buying some ready-mades and buying some shoes, and அவங்களோட கம்யூனிட்டி, அவனோட காலேஜ் கம்யூனிட்டிக்குள்ளார இஸ் செல்லிங், and monthly is making around ஒரு 4,000 to 5,000 sales, 5,000 rupeesக்கு is making. so அதுல வந்து is having some earnings. அவன் செமஸ்டர் ஃபீஸ் கூட பே பண்றதா வந்து he told to me. இதுல இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, he has created a job for him அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன். அண்ட் ஷாக்கிங் இன்ஃபர்மேஷன் ஃபார் ரெடிமேட்ஸ் அண்ட் கார்மெண்ட் ஓனர்ஸ்க்கு எல்லாம் என்னன்னா, கடைக்கு வராம எங்க டைவர்ட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நீங்க இருந்து எடுத்துக்கலாம். ஸோ குரூப் அப்படிங்கிறதுல there are 3 groups. ஒன்னு பப்ளிக் அண்ட் க்ளோஸ்ட் அண்ட் சீக்ரெட் குரூப். நீங்க ஒரு இன்ஃபர்மேஷனை பப்ளிக்கா வைக்கணும், பாலியோ கம்யூனிட்டியை ஓப்பனா வைக்கணும் அப்படின்னா யூ கேன் கிரியேட் அ பப்ளிக் குரூப். இல்ல ரொம்ப க்ளோஸ்டா வச்சுக்கணும், இட் இஸ் ஏன்னா ரொம்ப சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னா க்ளோஸ்ட் ட்ரஸ்டட் குரூப் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் தேர் இஸ் சம்திங் கால் சீக்ரெட் குரூப். இந்த சீக்ரெட் குரூப்ல ஃபேஸ்புக்ல யாராவது அடிச்சாங்கன்னா இந்த குரூப் இருக்குன்னே யாருக்கும் தெரியாது. இட் இஸ் நீங்க இன்வைட் பேசிஸ்ல தான் வரும். இதுலயும் நிறைய குரூப்ஸ் ஸ்டில் ரன்னிங் அண்ட் மேக்கிங் மணி. அண்ட் ஓவர் நைட்ல இது கிரியேட் பண்ண முடியாது. இட் டேக்ஸ் டைம், எனர்ஜி, பேஷன் டுவர்ட்ஸ் உங்களோட சப்ஜெக்ட்ல. நல்லா தெரியும் அவர் பிரசிடென்ட், இன்டர்நேஷனல் வேர்ல்ட் யூஎஸ் பிரசிடென்ட் ஒபாமா ஹவு இஸ் கிரியேட்டட் யூஸ்ட் ஃபேஸ்புக் பேஜ் வந்து எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்ணி அவரோட பிராண்ட் பில்ட் பண்ணாருன்னு சொல்லி நிறைய ஆர்டிகல்ஸ் பார்த்துருக்கோம். அண்ட் நம்ம ஊர்ல definitely our PM has an active Facebook page. அதை வச்சு how they have driven campaign அப்படிங்கறத நீங்க நிறைய ஆர்டிகல்ஸ்ல படிச்சிருப்பீங்க. and this is how we effectively use it அப்படிங்கிறதுக்கு these are all some examples. and page create பண்ணோம்னா ப்ரீவியஸ் செஷன்ல ஷேர் பண்ணிருக்கேன். நீங்க நியூ மெம்பர்ஸ் உங்க Facebook வெப்லயோ இல்ல மொபைலோ லாகின் பண்ணீங்கன்னா there is something called create page அப்படின்னு ஆப்ஷன் இருக்கு. போய் கிரியேட் பேஜ் கொடுத்தீங்கன்னா இட் வில் ஆஸ்க் லோக்கல் பிசினஸா, ஆர்கனைசேஷனா, பிராண்டா, காஸ்ட்காக கிரியேட் பண்றீங்களா, என்டர்டைன்மெண்டா. இது ஒரு 3 months ஒருக்கா மாறிட்டே வருதுங்க. இன்னைக்கு கரண்ட் ஸ்கிரீன்ஷாட் என்னன்னு எனக்கு தெரியல. யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் சி. இதுதான் இதோட பேஸ் இதாக தான் இருக்கும். அண்ட் லோக்கல் பிசினஸ் ஒரு பிளேஸ் நீங்க கிரியேட் பண்ணுங்க. கம்பெனியா இருந்தீங்கன்னா யூ கேன் கிரியேட் கம்பெனி, ஆர்கனைசேஷன், இன்ஸ்டிடியூஷன். அண்ட் ஒன்ஸ் கிளிக் பண்றீங்க, டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்க. அண்ட் இட் இஸ் ஆல் வெரி வெரி சிம்பிள்ங்க. யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் கிரியேட் ஜஸ்ட் லைக் தட். என்ன ஏஜ் உங்களுக்கு நீங்க டார்கெட் பண்றீங்கன்னு கேட்கும். இதெல்லாம் ஃபில் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நேரோ டவுன் ஆகும். ஆடியன்ஸ் நேரோ டவுன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் விமென்ஸ் தான் டார்கெட் பண்றீங்கன்னா நீங்க விமன் மட்டும் கொடுத்தீங்கன்னா இட் வில் பி வெரி ஆக்டிவ் வித்தின் தி விமன். ஸோ ஒன்ஸ் ஒரு பேஜ் கிரியேட் பண்ணீங்கன்னா இட் இஸ் ஒரு ஃபேஸ்புக் பேஜ் வந்து. இன்ஃபேக்ட் இந்த லாஸ்ட் 15 daysல ஃபேஸ்புக் ஹஸ் ரூல்ட் அவுட் நியூ ஒரு புது வெர்ஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த லுக் அண்ட் ஃபீலையும் வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடா மாத்திருக்காங்க. ஸோ அதையும் நீங்க யூ கேன் ஹேவ் அ லுக். இதே மாதிரி லுக்ல இல்லைன்னு நீங்க புதுசா லாகின் பண்றவங்க ஃபீல் பண்ண வேண்டாம். ஃபேஸ்புக் வந்து இந்த ஒரு 15 days முன்னாடி they have come up with a new version. ஆப்ஷன்ஸ் எல்லாம் இதே தான். they have added some new features. ஸோ ஃபேஸ்புக் நீங்க பண்ண வேண்டியது ப்ரொஃபைல் பிக்சர். இந்த ப்ரொஃபைல் பிக்சர் ஏன் சூப்பரா இருக்கணும் அப்படிங்கறத ஐ வில் ஷேர் யூ. ஒரு டெமோ ஃபேஸ்புக் பேஜ் வச்சு நான் காட்டுறேன். ஸோ இதை நீங்க உங்க ஃபேவரட்ஸ்ல ஆட் பண்ணிட்டீங்கன்னா லெஃப்ட்ல ஈஸியா மேனேஜ் பண்றதுக்குண்டான ஆப்ஷன்ஸ் கிடைச்சிரும். அண்ட் நீங்க போஸ்ட் செஷன் இது முடிச்சுட்டு ரொம்ப எக்ஸ்டென்சிவா கொடுத்தா நினைக்க வேண்டாம். நீங்க ஃபேஸ்புக் பேஜ் கிரியேட் பண்ணிட்டு உங்களோட செட்டிங்ஸ்ல போய் இது இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே போய் பாருங்க. ஸோ ஜஸ்ட் நீங்க வந்து ப்ரௌஸ் பண்ணி பாத்தீங்கன்னாலே யூ வில் கெட், உங்களுக்கு எது புரியுதோ அதுல ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டெப் இன் அண்ட் கொஞ்சம் கொஞ்சமா யூ வில் பி ஏபிள் டு நோ ஆர்கானிக்காவே ஒரு பைசா செலவு பண்ணாமலே ஹவு டு கிரியேட் சம் ஆடியன்சஸ் அப்படிங்கறது நீங்க இதுல யூ கேன் கம் அப் வித் சம் பியூட்டிஃபுல் ஆப்ஷன்ஸ். இதுல ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராம் கூட இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வாட்ஸ்அப் கூட இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். சாட் பாக்ஸ் நீங்க ஒரு பேஜ் பண்ணீங்கன்னா ஒரு சாட் பாக்ஸ் வரும். அந்த சாட் பாக்ஸ் இதுல பண்ணிக்கலாம். கண்ட்ரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஃபில்டர் போட்டுக்கலாம். எந்த ஆடியன்ஸ் எல்லாம் பார்க்கணும், எந்த ஆடியன்ஸ் எல்லாம் பார்க்க கூடாது, இந்த மாதிரி எக்ஸ்டென்சிவ் ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்கு. யூ கேன் கோ அண்ட் எக்ஸ்ப்ளோர் இட். அண்ட் ஐ எம் கிவிங் an எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபேஸ்புக் பேஜ். ஸோ இது என்னோட பிராண்டோட ஃபேஸ்புக் பேஜ் பாருங்க. லெஃப்ட்ல நான் பிராண்டிங் சொல்றது இதுதான். லெஃப்ட்ல யூ ஆர் கமிங் அப் வித் சூப்பர் உங்களோட பிசினஸ் லோகோ. ஸோ பிசினஸ் லோகோ ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா இது வந்து இன்வேயோட லோகோ அப்படின்னு நீங்க சொல்லணும்னா ஐ ஹவ் மேட் இட் இன் சச் எ வே, அந்த பாக்ஸ்க்குள்ள ஃபிட் ஆகிற மாதிரி ஐ ஹவ் கிரியேட்டட் அண்ட் பிளேஸ்ட் இட். ஸோ லெஃப்ட்ல லோகோ டெஃபினட்டா இருக்கணும். இட் இஸ் எ பிராண்டிங் ஆக்டிவிட்டி. அண்ட் கம்மிங் டு இந்த பேனர் இமேஜஸ் வந்து ப்ளீஸ் நோட் தட் உங்க கம்பெனி நேம் அதுல இருக்கணும். உங்க கம்பெனி நேம் டெஃபினட்டா இருக்கணும். அண்ட் வெப்சைட் வச்சிருந்தீங்கன்னா வெப்சைட் ஆட் பண்ணிக்கோங்க.
ஃபோன் நம்பர் ஆட் பண்ணணும்னா நீங்க டெஃபினெட்லி ஆட் ஃபோன் நம்பர்ஸ். ஸோ இந்த பேனர்ல முக்கியமா இருக்க வேண்டியது ஏன் ஃபோன் நம்பர் வெப்சைட்லாம் ஆட் பண்ணணும்னா வி கால் இட் அஸ் கால் டு ஆக்ஷன் பட்டன்ஸ். கால் டு ஆக்ஷன் பட்டன்ஸ், அதாவது ஒருத்தர் பாக்குறாரு, பார்த்தவொன்னே உங்களுக்கு எப்படி கூப்பிடுவாரு, எப்படி கான்டாக்ட் பண்ணுவாரு அப்படின்னா, இந்த பேனர்ல நீங்க சும்மா ஏதோ டம்மி பேனர் போட்டிருந்தீங்கன்னா அவங்க நியூ ஃபேஸ்புக் யூசர்ஸ் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு இருக்கணும். அதுக்கு பதிலாக நீங்க யூ ஆர் பிளேசிங் இட் வெரி ப்ரிசைஸ்லி அண்ட் வெரி கிளியர்லி. அண்ட் ரொம்ப லிமிடெட் மெசேஜ் போடுங்க. நீங்க வந்து ஒரு 100 சர்வீசஸ் கொடுக்கலாம். 100 சர்வீசஸும் என்ன பண்ணாதீங்க, அந்த பேனர் லிஸ்ட் பண்ணாதீங்க. மேக் இட் வெரி 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 சிம்பிள். பார்த்த உடனே படிக்கிற மாதிரி பண்ணுங்க. ஸோ இந்த ஃபேஸ்புக் பேஜ்ல வாட் கால் டு ஆக்ஷன் வி ஹவ் ட்ரிவன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களோட ஃபேஸ்புக் பேஜ் வரவங்களுக்கு இமீடியட்டா வி ஆர் ஆஃபரிங் சம்திங் ஃபேஸ்புக் 50 அப்படிங்கிற ஒரு கூப்பன் கோட் யூஸ் பண்ணி யூ கேன் சைன் அப் ஆன்லைன் அப்படிங்கிற சைன் அப் வந்து கால் டு ஆக்ஷனா நாங்க பண்ணிருக்கோம். இது மாதிரி கால்னும் வச்சுக்கலாம், வாட்ஸ்அப் இன்டெகிரேட் பண்ணிக்கலாம், உங்க வெப்சைட் ரீடைரக்ட் பண்ணலாம். இது மாதிரி சோ மெனி ஆப்ஷன்ஸ். அதை கிளிக் பண்ணீங்கனாலே உங்களுக்கே தெரியும். அண்ட் கால் நவ் ஆப்ஷன் இஸ் ஆல்சோ அவைலபிள். ஸோ ஃபேஸ்புக் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, நான் இன்னைக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இஸ் ஆல் அபவுட் ஷேரிங் தட் அந்த போஸ்டர். ஸோ ஐம் ஹம்பிளி ரிக்வெஸ்டிங் யூ, நீங்க நிறைய போஸ்ட் ஓவர்லோட் பண்ண நல்ல போஸ்ட்டும் வந்து மக்கள் பார்க்காம இருக்கக்கூடிய சான்சஸ் ஆர் வெரி வெரி ஹை. ஸோ ரொம்ப கம்மியா, அதாவது இங்க வந்து வால்யூமா வேல்யூவா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வேல்யூ இஸ் கோயிங் டு ஒர்க், நாட் தி வால்யூம். நீங்க டெய்லி 365 டேஸ்க்கு போஸ்ட் அனுப்பிச்சாலுமே பீப்புள் ஆர் நாட் கோயிங் டு சி. பட் ஒரு கரெக்டான போஸ்ட் கரெக்டான டைமுக்கு வந்துச்சு அப்படின்னா பீப்புள் ஆர் வெரி மச் ஹாப்பி டு சி தட் அண்ட் பீப்புள் ஆர் வெரி மச் ஹாப்பி டு ரெஸ்பாண்ட் இட் அண்ட் தட் இஸ் வாட் வி கால் இட் அஸ் என்கேஜ்மெண்ட். இங்க வந்து நீங்க போட்டோ ஆர் வீடியோ ஷேர் பண்ணிக்கலாம் and you can create an offer. In the create offer which we have created so many campaigns and it was very effective for local businesses in the saloons and யாரெல்லாம் ரீட்டைலுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துமே it is a very great opportunity. In fact கோட் அன்வீல் பண்ணிக்கலாம். கிரியேட் ஆஃபர் கொடுத்துட்டு நீங்க வந்து ஷாப்புக்கு வந்து ஓபன் பண்ணாங்க அப்படின்னா ஒரு கோடு வரும். அங்கே நீங்க ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த கோட் அவங்களுக்கு தெரியும். அப்படின்னு ஆப்ஷன் செட் பண்ணிக்கலாம். யூ கேன் கெட் சைன் அப்ஸ், யூ கேன் கெட் ஃபோன் கால்ஸ், யூ கேன் ஹேவ் மேப். அந்த மேப்புக்கு ஒரு போஸ்ட், அதாவது இந்த போஸ்ட் போடும்போது நீங்க உங்க அட்ரஸையே வந்து மேப்ல போடலாம். நிறைய பேத்துக்கு இது கோயம்புத்தூர்ல தான் இருக்குங்களா, எனக்கு இது தெரியாம போச்சு அப்படின்னு கூட உங்களுக்கு எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனும் வந்து நம்ம போனோம் அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி சர்ச், யூ கேன் டெஃபினெட்லி ஹெல்ப் பீப்புள் டு ஃபைண்ட் யுவர் பிஸ்னஸ் அண்ட் கிரியேட் ஈவெண்ட். உங்களுக்கு நீங்க ஏதாவது சின்ன ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்றீங்கன்னா டெஃபினெட்லி கிரியேட் ஈவெண்ட். ஃபேஸ்புக்கு அப்டேட் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கு தெரியணும் நீங்க ஈவெண்ட் நடத்திட்டு இருக்கீங்கன்னு. இன்ஃபேக்ட் இதெல்லாம் எதுக்கு பண்றோம் அப்படின்னா, என்னோட ஃபேஸ்புக் பேஜ் ஆக்டிவா இருக்கணும் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக தான். கன்சிஸ்டன்டா ஆக்டிவா இருந்துச்சுன்னா அந்த ஃபேஸ்புக் பேஜை ஃபேஸ்புக் அல்காரிதமே எடுத்துட்டு போய் தேவையான ஆடியன்ஸ்க்கு தே ஆர் டிஸ்ட்ரிபியூட்டிவ். ஸோ உங்களுக்கு இந்த பேஜ் பிடிக்கும், இந்த பேஜும் பிடிக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு காட்டணும் அப்படின்னா யுவர் ஃபேஸ்புக் பேஜ் ஷுட் பி வெரி கன்சிஸ்டன்ட் அண்ட் ஆக்டிவ் போஸ்டிங் வந்து இதில் இருக்கணும். நாட் ஜஸ்ட் இந்த பேனரே நீங்க போஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் ஹவு டு ஹாவ் அன் எஃபெக்டிவ் ஃபேஸ்புக் பேஜ். ஒரு ஃபேஸ்புக் பேஜ் வந்து எஃபெக்டிவா இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கறத ஐ எம் ஷேரிங் சம் இன்ஃபர்மேஷன். ஸோ இதை வந்து நான் லாஸ்ட் செஷன்ல ஷேர் பண்ணியிருந்தேன். I want a participant ஒரே உங்களோட Facebook page. I want one Facebook page. I'm going to share you a live demo. உங்க brand and businessக்கு live I'm going to share some information. Can I have one Facebook page on the comment box please? ஓகே. அஸ் சங்கர் காந்திராஜன் வந்து வைகை இன்ஃபோசிஸ் அப்படிங்கிற பேஜ் ஆல்ரெடி ரெடியா வச்சிருக்கனால ஐ வாண்ட் டு டேக் ராஜ் ஹோம் கண்ட்ரோல்ஸ் நான் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஸோ ராஜ் ஹோம் கம்ஃபர்ட்ஸ் சார் எந்த ஏரியாவில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ராஜ் ஹோம் கம்ஃபர்ட்ஸ் அந்த உங்க ஏரியா மட்டும் ராஜேஷ் சார் சாட் பாக்ஸ்ல போடுங்க ப்ளீஸ். ஸோ ராசிபுரம் ராஜ் ஹோம் கம்ஃபர்ட்ஸ் வந்து எக்ஸாம்பிள் எடுத்துருக்கிறேங்க இப்போ. அண்ட் இது லாஸ்ட் செஷன்ல ஷேர் பண்ணேன், உங்க ஃபேஸ்புக் பேஜ் எப்படி கிளைம் பண்றது அண்ட் எப்படி வந்து பெஸ்ட் நேம் சூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இது அப்படியே வந்து நான் லைவா காட்டுறேன். ஸோ ராஜ் ஹோம் கம்ஃபர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூகுளில் தேடுறேங்க, என்ன வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா ஸோ ராஜ் நான் லாஸ்ட் ப்ரீவியஸ் செஷன் சொன்ன மாதிரி டெம்பரவரி க்ளோஸ்ட் அப்படிங்கிற மெசேஜ் பார்க்குறீங்க. அண்ட் ஹி ஹஸ் கிரியேட்டட் அ ஃபேஸ்புக் கூகுள் மை பிஸ்னஸ். சூப்பர் சார், ஃபென்டாஸ்டிக், கங்க்ராட்ஸ். அண்ட் ராஜ் ஹோம் கம்ஃபர்ட்ஸ்ன்னு தேடினவொன்னே பாருங்களேன் ரைட் சைடில் அவரோட கூகுள் அண்ட் வை ஃபேஸ்புக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுக்கு எட் அனதர் ரீசன்.
ஸோ ஹி ஹேஸ் அ வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டையும் தாண்டி ஃபேஸ்புக் இஸ் ரேங்கிங் ஹை. ஸோ ஃபர்ஸ்ட் லேண்ட் பண்றது ராஜ் ஹோம் கம்ஃபர்ட்ஸ்னு தேடுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லேண்ட் பண்றது அவரோட ஃபேஸ்புக் பேஜ். சரி, இப்போ அவரோட ஃபேஸ்புக் பேஜ் எடுத்துட்டோம் அப்படின்னா சரி, எஸ் கிளியர்லி மென்ஷன் facebook.com/Raj Home Comforts அப்படிங்கறது அவர் வந்து அக்வயர் பண்ணி வச்சிருக்காரு. சரி, ஐ வாண்ட் டு கிவ் யூ an example. ஸோ நீங்க இந்த URL எப்படி அக்வயர் பண்றது அப்படிங்கறத ஐம் கோயிங் டு ஷேர் யூ a demo. ஸோ யூ see the list of Facebook pages. இது மாதிரி தான் உங்களோட பேஜ் நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா வரும். ஐம் கோயிங் டு உங்களுக்காக yesterday ரிசர்வ்ட் ஃபேஸ்புக் பேஜ். சரி, நார்மலாக ஃபேஸ்புக் பேஜ் கிரியேட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். பிராண்ட் நேம் -1 2 3 4 5 6 சம்திங் வரும். இதை எடுத்து கிளைண்ட்டுக்கு கொடுக்க முடியாது. பட் ராஜ் கம்ஃபர்ட்ஸ் ரொம்ப ஈஸியா facebook.com/Raj Comforts வந்து எடுத்து கிளைண்ட்டுக்கு ஈஸியா ஷேர் பண்ணலாம். ஸோ இனிஷியலா இப்படிதான் இருக்கும். நீங்களும் இப்போ உங்களோட ஃபேஸ்புக் பேஜ் போனீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது எப்படி என்னோட URLக்கு மாத்துறது அப்படின்னா ஜஸ்ட் இந்த பட்டன் கிளிக் பண்ணி there is something called about அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. about sorry. ஸோ லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா உங்களோட ஃபேஸ்புக் பேஜ் லெஃப்ட்ல போனீங்கன்னா அபவுட் அப்படின்னு இருக்கும். இதுல வந்து கிரியேட் பேஜ் அட் யூசர் நேம் அப்படின்னு ஆப்ஷன் போனீங்கன்னா யூ கேன் கிரியேட் உங்களோட நேம் கிரியேட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து டாக்ஸ் ரீவர் அப்படிங்கிற நேம் தான் வேணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இட் இஸ் நாட் அவைலபிள். ஸோ ஐ எம் ஆடிங் சம்திங் கால்ட் டாக்ஸ் ரிவர் இந்தியா. ஸோ கிரியேட்டட் யூசர் நேம் ஒன்ஸ் கிரியேட் பண்ண அப்படின்னா இன்ஃபேக்ட் மேலே URL இப்போ பாருங்க facebook.com/dogsriver அது மாறிடும். Okay, you could see that facebook.com/dogsriver India அப்படிங்கிற நேம்ல மாறிடுச்சு. So this is how you name the brand the உங்களோட URL. டெஃபினட்டா இதை பிராண்ட் பண்ணுங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் தி பியூட்டிஃபுல் ஆப்ஷன். ராஜ் ஹோம் கம்ஃபர்ட்ஸ் ஏன் கூகுள்ல டாப் லிஸ்ட் அவரோட ஃபேஸ்புக் பேஜ் வந்துச்சுன்னா இட் இஸ் பிகாஸ் ஹி ஹஸ் நேம்ட் அஸ் ராஜ் ஹோம் கம்ஃபர்ட்ஸ் அவரோட URL வச்சிருக்கனால தான் வருது. அண்ட் இதுல நான் சொன்ன மாதிரி நிறைய எக்ஸசிவ் ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க போய் ஒன்னொன்னுமே லைவ்ல போய் பார்க்கலாம். இதுல ஃபேஸ்புக் ரீசெண்டா லாஸ்ட் இயர்ல ஆட் பண்ணதெல்லாம் ஜாப்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. அண்ட் they've added shops ஆட் பண்ணிருக்காங்க. உங்க பேஜுக்கு தகுந்த மாதிரி the option is also மாறும். ஷாப்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு, ப்ராடக்ட் ஆப்ஷன் இருக்கு, போஸ்ட் ஆப்ஷன் இருக்கு, நிறைய ஆப்ஷன் வந்திருக்கு. ஜஸ்ட் go and explore it. சார் ராஜ் கம்ஃபர்ட்ஸ் எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம் பாத்தீங்கன்னா he has created ஒரு லோகோ வச்சிருக்காரு. இந்த லோகோ வந்து ப்ளீஸ் நோட் தட் இந்த லோகோ வந்து உங்களோட ஐடென்டிட்டியை வந்து காட்டுதான்னு சொல்லி பாருங்க. இதை பார்த்தவொன்னா எட் அனதர் ஒரு ஹோம் பேஸ்ட் ஏதோ ஒரு லோகோ மாதிரி தான் we are seeing. அதுல if you want to add ராஜ் அப்படிங்கிற நேம் கூட நீங்க ஆட் பண்ணலாம். அகைன் பிராண்ட் இஸ் ஐடென்டிஃபைங் who you are. நீங்க யாரு அப்படிங்கிற ஐடென்டிஃபை பண்றதுக்கு தான் அந்த லோகோ. அண்ட் குரல் எழுதியிருக்காரு. ஸோ இஸ் டார்கெட் ஆடியன்ஸும் இங்க எதுவுமே டிஃபைன் பண்ணல. ஏதோ ஒரு குரல் எடுத்து அது போட்டிருக்காரு. இது பாக்குறவங்களுக்கு ராஜ் ஹோம் கம்ஃபர்ட்ஸ் உள்ள வந்துட்டாங்க. உள்ள வந்தவொடனே இவர் என்ன பண்றான்னு இது வரைக்கும் தெரியல. உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. கொசுவலை அப்படிங்கிற ஒரு மீம்ஸ் ஷேர் பண்ணியிருக்காரு. அண்ட் மோர் ஓவர் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது நிறைய மீம்ஸ் வச்சு இவர் வந்து மார்க்கெட் பண்றதை நம்ம பாக்குறோம். அண்ட் மீம்ஸ் வச்சு பண்றது இட் இஸ் ஓகே டு an extent. அண்ட் நீங்க ஒரு பிராண்டா போறீங்க அப்படின்னா we don't suggest to go with இந்த மாதிரி மீம்ஸ்ல போனீங்க அப்படின்னா பிராண்டா போனீங்கன்னா இட் மைட் நாட் பி ஒரு சின்ன ஏதோ ஒரு ரிவர்ஸ் எஃபெக்ட் இது கொடுக்கலாம் சம்டைம்ஸ். இந்த மாதிரி மீம்ஸே போட்டுட்டு உங்களுக்கு காம்படிட்டரே வந்து இதே மாதிரி ஒரு வடிவேல் போட்டுட்டு ஏதோ ஒரு காமெடிக்காக ஒரு மெசேஜ் கிரியேட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் வை வி டோன்ட் ரெக்கமெண்ட் இன்டென்சிவ் மீம்ஸ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்றது வி டோன்ட் சஜஸ்ட். பட் ப்ரொஃபஷனல் போஸ்ட் போடுங்க. இட் இஸ் பியூட்டிஃபுல். நீங்க வந்து யூ ஆடட் தமிழ்ல கண்டென்ட் சூப்பரா அவரோட டார்கெட் ஆடியன்ஸ் ராசிபுரத்தில் இருக்காங்க. தமிழ்ல சூப்பரா ஆட் பண்ணிருக்காரு. அவரோட ஃபோன் நம்பரும் போட்டிருக்காரு. திஸ் இஸ் ஹவ் யூ நீட் டு ஆட் கண்டென்ட். நீங்க கண்டென்ட் போட்டுட்டு டெஃபினட்டா யூ கேன் ஆட் ஃபோன் நம்பர் வேண்டாம் டிஸ்பிளே பண்ணக்கூடாது அப்படின்னா யூ கேன் ஆட் யுவர் வாட்ஸ்அப் நம்பர் ஆர் யூ கேன் ஆட் யுவர் வெப்சைட். இந்த மாதிரி தட் ஷுட் பி சம் கால் டு ஆக்ஷன். அதே மாதிரி எல்லா போட்டோஸையுமே ப்ளீஸ் ஆட் யுவர் ஃபோன் நம்பர் அண்ட் URL.
நீங்க இந்த இந்த இது பார்த்து இந்த இமேஜ் பார்த்தாவது உங்களுக்கு கால் பண்ண இருக்கிற எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறது தான் சஜஸ்டிங் யூ. ஸோ இப்போ ராஜ் கம்ஃபர்ட்ஸ்குள்ள பேஜ் உள்ள வரும். அவர் அட்ரஸ் கரெக்டாக போட்டிருக்காரா அப்படிங்கிறது பார்க்கலாம். இதெல்லாம் தான் அந்த இதில் கால் நவ் அப்படிங்கிற கால் டு ஆக்ஷன் போட்டிருக்காரு. குட், வெரி குட். அண்ட் ஹி ஹஸ் ஆல்சோ ஆக்டிவேட்டட் சாட் ஆக்டிவேட் பண்ணியிருக்காரு. அண்ட் அது என்னென்ன குரூப்ஸ் கூட அசோசியேட்டடாக இருக்கான்னு பார்த்துருக்கோம். அண்ட் ராஜ் குரூப்ஸ் எங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் பண்ணாரு, அவரோட அட்ரஸ் வந்து ப்ராப்பராக இங்கே அப்டேட் பண்ணலை. ஸோ இது வந்து இன்னைக்கு வெரி பிக் கேம் சேஞ்சர் இன் லோக்கல் ஹைப்பர் மார்க்கெட்டிங். ஸோ இன்னைக்கு ஹைப்பர் மார்க்கெட்டிங் வந்து இன்னைக்கு அட்ரஸ் வந்து டெஃபினட்டாக எடுத்துக்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி வேற எந்த யூஆர்எல் அண்ட் மீம்ஸ் தவிர அபவுட் தி பிஸ்னஸ் பெர்ஃபெக்டா இல்லை. இதை தான் நாங்கள் வந்து ஃபில் பண்ண சொல்றோம். ஸோ கோ அட் அண்ட் ஃபில் ஆல் யுவர் டீட்டெயில்ஸ். ஸோ ஒரு பேஜ் எஃபெக்டிவா இருக்கணும். நீங்க பாத்தீங்க facebook.com/yourbrand அப்படிங்கிறது கிரியேட் பண்றது பாத்தீங்க. அண்ட் ஃபேஸ்புக் அதாவது உங்க 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 ப்ராடக்ட்டையும் உங்களோட நேமும் கம்பைன் பண்றது பாத்தீங்க. இன்ஃபேக்ட் ராஜ் வந்து ப்ரீவியஸ் செஷன் அட்டன் பண்ணாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இது பண்ணாரான்னு எனக்கு தெரியல. மேபி யூ கேன் ஷேர் சம் சஜஷன்ஸ் போஸ்ட் செஷன். அண்ட் அது எப்படி இருக்கணும்னா ரமேஷ், நீங்க கார்ஸ் டீல் பண்றீங்கன்னா ரமேஷ் கார்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா இட் வில் பி வெல் அண்ட் குட். லொகேஷனும் நீங்க ஆட் பண்ணலாம். ரொம்ப பெருசா வேண்டாம், ஷார்ட்டா பாத்துக்கோங்க. அண்ட் கீவேர்ட்ஸ் வந்து நீங்க உங்க லொகேஷன்ஸ்ல யூஸ் பண்ணலாம். அண்ட் டம்ப் பண்ணாதீங்க, எக்ஸசிவா கண்டென்ட் டம்ப் பண்ணாதீங்க. ஃபேஸ்புக் பேஜ் உங்க வெப்சைட் கூட லிங்க் பண்ணிக்கோங்க. இன்ஃபேக்ட் நான் சொன்னோம்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபேஸ்புக் அண்ட் வெப்சைட்டுக்கும் டிஃபரன்ஸ் சொல்லியிருந்தேன். ஃபேஸ்புக் இஸ் அ பிரிட்ஜ் பிட்வீன் சோஷியல் மீடியா அண்ட் சர்ச் மீடியா. அண்ட் ஃபேஸ்புக் வெப்சைட் இஸ் சொந்த வீடு அண்ட் ஃபேஸ்புக் இஸ் வாடகை வீடு அப்படிங்கிற டிஃபரன்ஸ் சொல்லியிருந்தேன். அண்ட் நல்ல டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க, அபவுட் அஸ் கொடுங்க, உங்க அட்ரஸ் மறக்காம கொடுங்க. இட் இஸ் கோயிங் டு ஆட் வேல்யூ டு யுவர் ஹைப்பர் லோக்கல் மார்க்கெட்டிங். இன்ஃபேக்ட் இப்போ ராஜ் ஹோம் வந்து ஏவா எடுத்துக்கோங்க அண்ட் ரஃபி ஹோம் கம்ஃபர்ட் வந்து பி எடுத்துக்கோங்க. ராஜ் ஹோம் ஃபேஸ்புக் பேஜ் வச்சிருக்காரு, ஆக்டிவ் பண்ணிருக்காரு. ரஃபி வந்து ஆக்டிவ் பண்ணிட்டு இருக்காரு. அப்படின்னா நான் அட்ரஸ் போட்டிருக்கேன், ராசிபுரம் அட்ரஸ் போட்டிருக்கேன். அவர் அட்ரஸ் போடலைன்னா என்னோட பேஜ் டாப்ல வரக்கூடிய சான்சஸ் ஆர் வெரி ஹை. வென் பீப்புள் சர்ச் ஃபார் ஹோம் கம்ஃபர்ட்ஸ் இல்லாட்டி மஸ்கிட்டோ நெட்ஸ் இன் ராசிபுரம் தேர்ந்தாங்கன்னா என்னோடது வர்றதுக்கு வந்து there are so many chances. Excuse me. Thank you. So correct page category, உங்க பேஜ் கேட்டகரி வந்து கரெக்டா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. These are the things that you need to undertake when you are going with Facebook pages. So இதுக்கு வந்து மொபைல்லே தான் சாரி வெப்ல தான் சார் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா Facebook has given a superb option. Facebook Manager app அப்படின்னு சொல்லிட்டு they have given. ப்ரொஃபைலுக்கு தனி Facebook Manager app அப்படிங்கிறது, பேஜஸ் மேனேஜர் அப்படிங்கிற ஆப் தனி. நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி Facebook பேஜஸ் மேனேஜர்ல உங்களுக்கு ஒரு ஐகான் வந்துடும். அண்ட் அதுல எவ்வளவு அப்டேட்ஸ் வந்திருக்குன்னு அதுலயும் பாத்துக்கலாம். அண்ட் நிறைய பேஜஸ் வச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து இட் வில் பி லிஸ்டட். இந்த மாதிரி ஃபுல்லா இட் வில் பி லிஸ்டட். அண்ட் மொபைல்ல பாத்தீங்கன்னா தேர் சம்திங் கால், இது திருப்பியும் சொல்றேன், கால் டு ஆக்ஷன் வந்து மறக்காம பண்ணுங்க. ஒவ்வொரு பிசினஸ்க்குமே கால் டு ஆக்ஷன் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் டோனிகே எடுத்துக்கிட்டீங்கன்னா இட் இஸ் கால் நவ். அண்ட் இன்வே எடுத்துக்கிட்டீங்கன்னா இட் இஸ் சைன் அப். நேச்சுரல்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா சி ஆஃபர்ஸ். இதோட என்கேஜ்மெண்ட் ரேட், ரெஸ்பான்ஸ் ரேட் எல்லாமே யூ கேன் மெஷர். இன்ஃபேக்ட் அதுக்குள்ள போய் நீங்க மெசேஜ்க்கும் ரிப்ளை பண்ணலாம். இன்ஃபேக்ட் ஒருத்தர் இங்க பாத்துருக்கீங்க, அண்ட் இன்ஃபேண்ட் ரொசாரியான்னு ஒருத்தர் எங்களோட ஃபேஸ்புக் பேஜ்ல 30th April லாஸ்ட் இயர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, எனி ஆஃபர் இன் அக்ஷய திருதிக்கு ஆஃபர் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. வெரி ஃபன்னியா தெரிஞ்சது. அக்ஷய திருதிக்கு நாங்க என்ன ஆஃபர் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் வி ஆர் டேக்கிங் திஸ் டேட்டா, என்ன மாதிரி எல்லாம் வந்து கஸ்டமர்ஸ் ரெஸ்பாண்ட் பண்றாங்க அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அண்ட் தேங்க்யூ ஃபார் ஃபேஸ்புக் ஃபார் பிஸ்னஸ் அப்படிங்கிற செஷன் பார்த்தோம். இஃப் டைம் பெர்மிட்ஸ் இன்னைக்கு வந்து கமெண்ட்ஸை வந்து கவர் பண்ணலாம். அண்ட் வாட் இஸ் த டைம் லைன் த டைம் ரன்னிங் நவ் சேர்மன் ஆர் ஹோஸ்ட்? Chairman or host, it is 9:06 right now. Andro? So exclusive JAB members ku we are giving the downloads nga. The download is available at bit.ly/JABFB அப்படிங்கிற லிங்க்ல. Tomorrow all the contents will be available for your reference. எல்லாம் இந்த நான் இப்ப நான் கொடுத்த contents எல்லாமே it will be available for you tomorrow. மறக்காம இந்த URL நோட் பண்ணி வச்சுக்கோங்க. If time permits, we can cover Facebook for comments to customers அப்படிங்கிற ஒரு 10-minute session அதை கவர் பண்ணிக்கலாம். In case இல்லாட்டி we can cover it tomorrow, sir. Okay, generally we will end it by 9. So, இப்போ ஜெனரலா இருந்தா முடிச்சிட்டு நாளைக்கு கூட கவர் பண்ணிக்கலாம். We have got time. Fine, sir. Fine, okay. Fine.
Okay. Fine. Thank you so much. So இன்னைக்கு hope the message is very clear. Facebook ஏன் இவ்வளவு இம்பார்ட்டண்டா இருக்கு அப்படிங்கறத நீங்க பார்த்திருப்பீங்க. இன்ஃபேக்ட் இன்னைக்கு வந்து லைவ் இட் இஸ் நாட் ஆன் மை ஷெட்யூல், பட் சம்திங் ஐ வாண்ட் டு கிவ் யூ லைவ் அப்படிங்கறதுக்காக தான் ஜேபி மெம்பர்ஸ்க்கு லைவா நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டினேன். ஸோ டுமாரோ வில் பி கவரிங் ஃபேஸ்புக் கமெண்ட்ஸ் கஸ்டமர்ஸா மாத்துறது, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எப்படி யூஸ் பண்றது, அண்ட் ஃபேஸ்புக் ஆட்ஸை எப்படி எஃபெக்டிவா கொடுத்தா கஸ்டமர்ஸ் ரிசீவ் பண்ணுவாங்கங்கிற இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். See you tomorrow. Over to the host.